ஊனாகி உயிராகி உள்மையுமாய் இன்மையுமாய் போனாகி யான் எனதென்றவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றாயே என் சொல்லி வாழ்த்துவனே. இவத்தை வைத்தார் செந்தமிழ்நாவில் வைத்தார் வித்தகம் தோழில் வைத்தார் விருப்பினை தொண்டில் வைத்தார் எத்திசை புகழும் வைத்தார் எண்ணிலார் வாழ வைத்தார் அத்தனாம் தியாகராசர் அண்ணலை கருத்துள் வைப்பார். மாமதுரை போற்றுவோம் என்னும் வைபவம் நிகழும் நன்னாட்களில் இந்த மாலை பொழுதில் உளி ஓவியங்கள் நூல் வெளியீட்டு விழாவின் வரவேற்புரையாற்ற உங்கள் முன்னால் சபைதனில் கூடியிருக்கும் சால பெரிதுவக்கும் சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மதுரையம்பதி பொற்றாமரை பூத்திருக்க பொன்னொளிர் கோபுர மாட்சியுடன் புலமையோர் சூழ்ந்திருக்க பாண்டிய மன்னனின் அவையில் இறைக்கவி அரங்கேறியது போல
கருமுத்து ராதா தியாகராசரின் சிவசபையில் கல்லோவியமாய் இங்கே ஒளி ஓவியங்கள் 2.0 அரங்கேறுகிறது. மதுரை புதுமண்டப புடைப்புச் சிற்பங்களின் இன்னொரு பரிமாணங்களே ஒளி ஓவியங்கள் 2.0. அன்று இந்த முதல் பாகம் வெளியே வந்தப்போ நான் யதார்த்தமாக வரவேற்புரை சொல்ல வந்தேன். ஒளிகளுடன் சமரசம் செய்து கொள்ளாத பாறைகள் சிற்பங்களாகின்றன. தூரிகையின் தீண்டுதலால் உயிர்ப்புடை சிற்பங்கள் உள் ஓவியங்களாகின. இன்று 2.0 ஒளிகளின் சமரசத்துடன் தூரிகைகளின் தீற்றல்களால் ஒளி ஓவியங்கள் 2.0 பரிமாணித்திருக்கின்றன. ஒளி ஓவியர் காக்கு ராமு ரத்னபாஸ்கரின் ஓவிய பணுவல் வெளியீட்டு நிகழ்வின் துவக்கமாக வரவேற்புரையாக சில வார்த்தைகள். முதலில் இருவர் எளிமையின் ஏற்றம் கொண்டவர்கள், சாமானியர் குறித்த அக்கறையும் சமூக பிரங்கையும் மிக்கவர்கள். நீதி பரிபாலனத்தில் தீர்ப்புரைக்கும் வல்லமை இவர்கள் இருவருக்கும் உண்டு. ஒன்று வழக்காடு மன்றம், மற்றொன்று வழக்கு மன்றம். ஒருவர் மதுரையின் கதாவிலாசம், இலக்கியங்களுடன் கலைகளுடனும் நெடுவழி பயணிக்கும் யாத்திரிகர். இலக்கிய மரபினை வெகுஜன பண்பாட்டிற்குள் பிரவேசிக்க வைத்த எங்கள் பேராசான். பட்டிமன்றங்களை நோக்கி பாமரர்களை ஈர்த்த முன்னோடி. திருக்குறள், புறநானூறு, அகநானூறு, மதுரை காஞ்சி முதலான சங்க பணுவல்களுக்கு சொல்லோவியம் தீட்டிய தமிழ் ஆய்வாளர். ஒளி ஓவிய பணுவலின் தமிழ் பதிப்பை வெளியிட்டு உரைவீச்சு நிகழ்த்தவிருக்கும் சாத்தங்குடி சுந்தனார், பாக்கியம் அம்மையின் திருமகனார், தாமரை திரு பெருமகனார், போற்றுதலுக்குரிய எங்கள் ஐயா பேராசிரியர் சாலமன் பாப்பையா அவர்களை உள்ளன்போடு வணங்கி வருக வருக என்று நம் அனைவரின் சார்பிலும் வரவேற்கிறேன். மற்றொருவர் இன்னும் வரல. மதுரையின் நீதி விலாசம், வையைக்கு வந்த காவிரி. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்று மகாகவி பாரதி சுட்டிக்காட்டிய பெண் அறத்தின் பிரதிநிதி, எளிமையான நீதிபதி. ஒளி ஓவிய பணுவலின் ஆங்கில பதிப்பை வெளியிட்டு நல்லுரை நிகழ்த்தவிருக்கிறார். அவரை வணக்கத்திற்குரிய மாண்பமை நீதியரசி எஸ் ஸ்ரீமதி அவர்களை பெருமையோடு வணங்கி அவர்களையும் வருக வருக என்று நம் அனைவரின் சார்பிலும் வரவேற்கிறோம். அடுத்து மூவர். ஒருவர் மருத்துவர், இன்னொருவர் தொல்லியல் அறிஞர், மூன்றாமவர் பொலிஞர். இவர்கள் மூவரும் கலைகளுக்கு நெருக்கமானவர்கள் மட்டுமல்ல, தான் கொண்ட கருத்தியலில் மிக உறுதியானவர்கள். ஒருவர் மருத்துவத்தையும் ஆன்மீகத்தையும் வாழ்வியலாக கொண்டவர். சேவை நோக்கில் மக்களுக்கு மருத்துவம் தருபவர். அரசு கோயில் நிலங்களில் பசுமை புரட்சிக்கு வித்திட்ட பண்பாளர். இரண்டாமவர் தொல்லியலையும் வரலாற்றையும் பண்பாட்டு வெளியாக பாவிப்பவர். வேர் தேடும் பயணத்தில் இன்றைய தலைமுறையினரின் விரல் பிடித்து அழைத்து செல்லும் ஆய்வாளர். மூன்றாமவர் பேச்சில் வசீகரமும் தன்னிகரற்ற புன்னகையும் சொல் நகையும் கொண்டு மேடையில் களமாடுபவர். அங்கத சொல்லாடலுடன் யாவரும் ரசிக்கும்படி எடுத்துரைப்பியலில் இயல்பாக கடந்து போகும் பொலிஞர். இந்நிகழ்வின் சிறப்பு விருந்தினர்கள் மதுரை ஏஆர் மருத்துவமனையின் நிர்வாக இயக்குனர், அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலின் அறங்காவலர் குழு உறுப்பினர் மருத்துவர் எம் சீனிவாசன் அவர்களையும், தமிழ்நாடு தொல்லியல் துறையின் மேலாள் இயக்குனர், பாண்டிய நாட்டு வரலாற்று ஆய்வு மையத்தின் செயலர் ஐயா முனைவர் சாந்தலிங்கம் ஐயா அவர்களையும், நம்முடைய உள்ளங்களில் புதைந்திருக்கும் எண்ணங்களை மேடைகளில் வெளிப்படுத்தும் பட்டிமன்ற நாயகர் தர்க்கத்திரு ராஜா அவர்களையும் நெஞ்சார்ந்த பெருமிதத்தோடு வணங்கி வருக வருக என்று நம் அனைவரின் சார்பிலும் வரவேற்கிறேன். அடுத்து நால்வர்.
உழைப்பால் உயர்ந்தவர்கள் இவர்கள். வாணிகத்தில் நேர்மையும் உன்னத கலை அம்சங்களில் ஆர்வமும் ஈடுபாடும் மிக்கவர்கள். புரவலர்களாக சமூகத்திற்கும் கலைக்கும் இவர்கள் ஆற்றிய பணிகள் அளப்பரியன. உணவுச்சாலையை சிற்பம், ஓவியம் என்று கலை அம்சங்களோடு தொன்மை மாறாமல் போட்டி பாதுகாப்பவர் ஒருவர். ஒளி ஓவியங்களுக்கு களமாக அமையும் மதுரை புதுமண்டப சிற்பக்கூடத்தை அதன் நுட்பம் சிதையாமல் உன்னதமான அருங்காட்சியகமாக மாற்றிட கால்கோல் செய்தவர் மற்றொருவர். விழாவின் தலைமையேற்கும் மதுரை குமார் மெஸ்ஸின் நிர்வாக இயக்குனர் பாசத்திற்குரிய அண்ணன் திருமிகு ராமச்சந்திரகுமார் அவர்கள் மற்றும் ஒளி ஓவிய பணுவலினுடைய தமிழ் பதிப்பை பெற்றுக்கொள்ளும் மதிப்பிற்குரிய பெரியவர் கல்வி உபகாரி மதுரை திருப்பதி விலாஸ் டிபி ராஜேந்திரன் ஐயா அவர்கள். உழைப்பின் மகத்துவத்தால் தனித்துவம் நிறைந்த இவர்கள் இருவரையும் ஒளி ஓவியர் ரத்னராஜினுடைய அவருடைய குடும்பத்தின் சார்பாக ஆங்கில பதிப்பை பெற கொண்டிருக்கக்கூடிய அவருடைய உறவினர்கள், குடும்பத்தார்கள் தியாகராசன் மற்றும் திருமதி ரத்னகுமாரி தியாகராசன் அவர்களையும் இந்த நாள் வரையும் நான் நெஞ்சார்ந்த வாஞ்சையோடு வணங்கி உங்கள் சார்பாக வருக வருக என்று நான் வரவேற்கிறேன். அடுத்ததாக ரொம்ப முக்கியமான ஒன்று நான் நினைக்கிறேன். இப்போது ஒருவர் முடிவுக்கு வந்தாச்சு. இந்த வரவேற்புரை வழங்குதலில் சிக்கல் இருக்குதுன்னு நினச்சேன். ஏன்னா நிறைய பேரை எப்படி ஒரே ஒரு நூலிலைக்குள்ளே கொண்டு வர்றது அப்படிங்கிற முயற்சி தான் இது. அதனால் இன்னொரு ஒரு 5 நிமிடம் ஒரு 3 நிமிடங்களுக்குள்ளே முடிச்சிடுவேன். இப்போது ஒருவர், இவர் பெருநகர நாடோடி 8 நாடுகளின் வழியே ஏறத்தாழ 10,000 கிலோமீட்டர் தரைவழியே பயணித்து பாலஸ்தீனத்தின் காசா பகுதிக்கு சென்ற சர்வதேச குழுவில் இடம்பெற்றவர். மனிதகுல வரலாற்றின் தொன்மையான எச்சங்களையும் பாதுகாப்பதிலும் ஆவணப்படுத்துவதிலும் தீவிரம் காட்டுபவர். சிற்ப கலைநகர திட்டத்திலிருந்து மதுரை யானைமலையை மீட்டெடுக்க துவக்கப்பட்ட யாத்திரைதான் இவருடைய பசுமை நடை. சூழலியல் செயற்பாட்டாளர், மொழிபெயர்ப்பாளர், எழுத்தாளர் என பன்முகங்கள் இவருக்கு உண்டு. மதுரையின் வரலாற்றையும் பண்பாட்டையும் தூங்கா நகர நினைவுகளாக தீட்டியுள்ள ஒளி ஓவிய பணுவலுக்கு அறிமுக உரையாற்ற வருகை புரிந்திருக்கும் நண்பர் முத்துகிருஷ்ணன் அவர்களை தோழமையோடு வணங்கி வருக வருக என்று நம் அனைவரின் சார்பிலும் வரவேற்கிறேன். நிறைவாக பன்னிருவர். இது சிவசபையினால் நான் ஒருவர், மூவர், இருவர், நால்வர், கடைசியாக பன்னிருவர் அப்படிங்கிற அந்த பதத்தை நான் பயன்படுத்தியிருக்கிறேன். இந்த பன்னிருவரையும் என்னால் வாசிக்கலை. அதனால் நீ மனநிறைவோடு அந்த சிறப்பு அழைப்பாளர்களாக இங்கு கலந்திருக்கும் பன்னிருவரையும், இந்த நிகழ்வில் பங்கேற்றுள்ள பார்வையாளர்கள், நண்பர்கள், ஒளி ஓவியரினுடைய குடும்பத்தார், ஊடகவியலாளர்கள் அத்துணை பேரையும் வருக வருக என்று உளமாற வரவேற்று அமர்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நண்பர் ரத்னபாஸ்கரின் ஒளி ஓவியங்கள் நூலின் 2ஆம் பாகம் இன்று வெளியாக உள்ளது. இந்த விழாவில் நூலை வெளியிட்டு சிறப்புரையாற்ற வந்திருக்கும் பேராசிரியர் ஐயா பத்மஸ்ரீ சாலமன் பாப்பே அவர்களுக்கும், சென்னை உயர் நீதிமன்ற மதுரை அமர்வு மாண்புமிகு நீதியரசி திருமதி ஸ்ரீமதி அவர்களுக்கும் அவர் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். மேடையில் இருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் இவ்விழாவில் பங்கேற்றுள்ள அனைவருக்கும் எனது பணிவான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இனிய நண்பர் ஓவியர் ரத்னபாஸ்கரை கடந்த 40 ஆண்டுகளாக நான் அறிவேன். ஓவியத்தின் மீது மிகுந்த ஆர்வமும் நுட்பமும் கொண்டவர். இந்த கலை ஆர்வமும் விடா முயற்சியுடன் கொண்ட ஈடுபாடும் தான் இவரை இந்த அளவுக்கு உயர்த்திருக்கிறது என்று சொல்லலாம். எடுத்துக்கொண்ட பணிகளில் மிக கவனத்தோடும் நேர்த்தியோடும் வேலை செய்பவர். மதுரை புது மண்டபத்தின் கலை பெருமையை தனது ஓவியத்திறனால் உலக அறிய செய்திருக்கிறார். இவருடைய ஓவிய பணி மென்மேலும் சிறந்து விளங்க வேண்டும் என்று ரத்னபாஸ்கருக்கும் இவருடைய முயற்சிகளுக்கு எப்பொழுதும் உறுதுணையாக இருக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒளி ஓவியங்களின்
பெருமையை நாடறிய செய்யும் வகையில் இலக்கியம், கல்வி, நீதி, மருத்துவம், தொல்லியல், வரலாறு மற்றும் வணிகம் முதலான துறைகளை சார்ந்த அறிஞர் பெருமக்கள் பங்கேற்று இவ்விழாவிற்கு பெருமை சேர்த்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்துடன் கூறிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். உயர் திரு டி. ராமச்சந்திரகுமார் அவர்களுக்கு எங்களது நன்றி. ஒளி ஓவியங்கள் பகுதி 2ஐ அறிமுகம் செய்வதற்கு மதுரை மண்ணின் வாசமும் பாசமும் மாறாத எழுத்தாளர், வரலாற்று ஆய்வாளர் மற்றும் பசுமை நடை இயக்கத்தின் நிறுவனர் உயர் திரு முத்துகிருஷ்ணன் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். உண்மையிலேயே ஒரு வருடம் கழித்து அதே மேடையில், அதே இடத்தில், அதே நேரத்தில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. உண்மையிலேயே ராமச்சந்திரன் சொன்ன மாதிரி இந்த புத்தகத்தினுடைய ஒவ்வொரு புள்ளியையும் பார்த்தவன் நான். அவர் வரைய தொடங்கியதிலிருந்து அதை எப்படி தொகுக்கலாம், எப்படி நூலாக்கலாம் என்று கடந்த 5 ஆண்டுகளாக நீங்கள்லாம் பார்க்குறது அச்சுக்கு வந்திருக்கக்கூடிய ஃபைனல் பிரதியத்தான். ஆனால் என்னுடைய எழுத்து அனுபவத்தில் அவர் ஒரு பிரிண்டிங் துறையை சார்ந்தவர் என்பதால், அவருக்கு இதன் அத்தனை சாத்தியப்பாடுகளும் தெரியும் என்பதால், அவர் ஒரு நூலின் இறுதி வடிவத்தை அடைவது வரை அதை எத்தனை வகையாக அதை போட்டு பார்த்திருப்பார் என்று நான் இந்த நேரத்தில் அசை போட்டு பார்க்கிறேன். ஒரு பெரும் ஓவிய தொகுப்பை இந்த நகரத்திற்கு அவர் அளிக்க விரும்புகிறார். மதுரையின் வரலாற்றை எடுத்து பார்த்தோமேயானால், மதுரை நகரத்துக்குள் வந்து தங்கி சென்ற அனைவரையுமே இந்த நகரம் வசீகரிச்சது. இப்போ அவரெல்லாம் வருடக்கணக்காக இங்கே இருக்கிறார். ஆனால் அந்த நகரம் வந்து மதுரை என்கிற நகரத்தின் வரலாற்றை எடுத்து படித்தோமேயானால், பல்வேறு மக்களை உலகம் முழுவதிலிருந்து மதுரைக்கு வந்தவர்களை மதுரை நகரம் பாடாய்படுத்தி இருக்கிறது. அவர்கள் மதுரையை பார்த்து, மதுரையின் அழகை பார்த்து கடுமையாக வேலை செய்திருக்கிறார்கள். ஏறக்குறைய 1700களில் வில்லியம் மற்றும் டேனியல் சகோதரர்கள் வந்து, வில்லியமும் தாமஸும் மதுரையில் வந்து ஏறக்குறைய 6 மாத காலம் இருந்து மதுரையை வரைஞ்சிருக்காங்க. மதுரையின் மிகப்பெரிய நிலக்காட்சிகளை நாம் தாமஸ் டேனியல், வில்லியம் டேனியலுடைய தொகுப்புகளில் தான் பெறுகிறோம். அவர்கள்தான் மகால, கோவில, புது மண்டபத்தை, பல்வேறு மதுரையின் பகுதிகளை வரைஞ்சிருக்காங்க. அவங்க இந்தியா முழுக்க ஒரு 5 ஆண்டுகள் பயணித்து மிக முக்கியமான நிலக்காட்சிகள் எல்லாம் ஏறக்குறைய 200 நிலக்காட்சிகளை இந்தியாவை பற்றி கேமரா என்ற ஒன்று கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்னால் அவங்க அதை வரைஞ்சி கொடுத்த தொகுப்பு தான் நம்மிடம் இன்றைக்கு இருக்கிறது. அப்படி அவர்கள் அந்த உழைப்பை செலுத்தி இருக்கிறார்கள். அதற்கப்புறம் மதுரைக்கு வந்த ஒரு பெரும் பட்டியலான ஆட்களோட பேர் இருக்கு என்கிட்ட. நிறைய ஆட்கள் மதுரையை வரைந்திருக்கிறார்கள். குறிப்பாக 1780 மதுரையில் மருத்துவ மாணவராக இருந்த ஆடம் பிளாக்பக்கர் என்பவர், ஏறக்குறைய அவர்தான் நான் நினைக்கிறேன் ரத்னபாஸ்கருக்கு முன்னோடி என்றால், அவர் ஏறக்குறைய ஒரு 142 தூண்களின் 4 முகங்களையும் வரைந்து வச்சுக்கிட்டார். அவ்வளோதான். அது அவரோட தொகுப்பில் இருக்குது. அதை வரைகிற காலம் முழுக்க அவர் வந்து இந்த அனுபவங்களை எல்லாம் தன்னுடைய நண்பர் ஜான் பேங்க்ஸுக்கு கடிதமாக எழுதியிருக்கிறார். அந்த கடிதங்களின் ஒட்டுமொத்த தொகுப்பும் பிரிட்டிஷ் நூலகத்தில் இன்றைக்கும் ஆவணப்பட்டகத்தில் இருக்கிறது. அவர் வரைஞ்சிக்கிட்டே இருக்கார் அந்த தூண்களை பார்த்து. அப்போ இந்த புது மண்டபத்தின் தூண்கள், மதுரை நகரம் என்பது தொடர்ச்சியாக எல்லோரையும் வசீகரித்து கொண்டே இருக்கிறது, ஈர்த்து கொண்டே இருக்கிறது. மதுரையை சுற்றிய ஆட்களால் மதுரையை விட்டு வெளியே போக முடியல. இல்லை, மதுரைக்கு வந்த ஆட்கள், நான் டவுனால் ரோட்டில் இருக்கக்கூடிய கௌரி கங்கா ஹோட்டலில் ஒரு நாள் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரு குடும்பம் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது. அப்போ அவங்கக்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நம்ம வெள்ளைக்காரவங்களை பார்த்தா ஏதோ அவங்க வந்து புதுசாக இந்த ஊரை பார்க்குறாங்கன்னா, அவங்க வளர்ச்சி சாம்பார்லாம் குழச்சி அடிக்கிறத பார்த்து மெல்ல பேச்சு கொடுத்தா அவர் சொல்கிறார், 14 ஆண்டுகளாக நாங்கள் நேராக மதுரையில் தான் வந்து இறங்குறோம் அப்படின்றது. வேறு எங்கேயுமே நாங்கள் போகிறதில்ல. மதுரைக்கு 14 ஆண்டுகளாக குடும்பத்தோடு வருவோம், 2 வாரம் இருப்போம், திரும்பி போயிடுவோம் அப்படின்றது. அப்போ மதுரையில் நம்ம சந்திக்கக்கூடிய, இன்றைக்கும் நாம் சந்திக்கக்கூடிய பலர் மதுரைக்கு வந்தபடி இருக்கிறார்கள். அப்படி நான் சொன்ன தாமஸ் டேனியல், வில்லியம் டேனியலிருந்து, ஆடம் பிளாக்பக்கர்லேருந்து மதுரையை தொடர்ந்து உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய ஓவியர்கள் படையெடுத்து வந்திருக்காங்க. மதுரைக்கு வந்து மதுரையை வரைஞ்சிக்கிட்டே இருந்திருக்காங்க. அவ்வளோ புகைப்படங்கள் எடுத்திருக்காங்க. அவங்க எடுத்து கொடுத்த தொகுப்புகள் தான் நம்மிடம் இன்றைக்கு ஒரு 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 ஆவண பெட்டகமாக இருக்குது. ஜப்பான்லேருந்து வந்த யாஷிதாவுடைய வாட்டர் கலர் பெயிண்டிங்ஸ் ஏராளமாக இருக்கிறது. அதேபோல்
பலரை பற்றி நான் சொல்ல வரல இன்றைக்கி, நீங்கள் அதை படித்து தெரிஞ்சுக்கங்க. நான் ஒருவரை பற்றி மட்டும் குறிப்பிட வேண்டும் என்று நினைக்கிறேன். அவர் பிரான்ஸ் நாட்டிலிருந்து மதுரைக்கு வந்து அவர் அல்ஜீரியா வர்றாரு, அதுக்கப்புறம் மதுரைக்கு வர்றாரு. மதுரை இந்தியாவே வரைஞ்சி முடிச்சுட்டு இந்தியாவின் மிகச்சிறந்த நகரமாக அவர் மதுரையை தேர்வு செய்து ஜார்ஜஸ் கஸ்ட் மதுரையிலே இருக்கார். மதுரையிலே இருந்து மதுரையை வரைந்து மதுரையிலே அவர் மடிந்தும் போனார். அவருடைய கல்லறை எங்கே இருக்குன்னு இன்றைக்கு வரைக்கும் தெரியல. அதை கண்டுபிடிப்பதற்கான ஒரு பெரிய முயற்சியை நாங்கள் செய்து கொண்டே இருக்கிறோம், கண்டுபிடிக்க முடியவே இல்லை. ஆனால் அவர் மதுரையை அவ்வளோ அழகாக வரைஞ்சிருக்கார். மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே இருக்கக்கூடிய பொற்றாமரை குளத்தில் குளிக்கக்கூடிய மக்கள் குளிக்கக்கூடிய காட்சிகள் இருந்து நிறைய வரைஞ்சிருக்கார். அவர் மதுரை அவரை வந்து அவ்வளோ ஃபேசினேட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ஊராக இருக்கிறது. அப்போ அந்த ஜார்ஜஸ் கஸ்டை இந்த இடத்தில் நான் குறிப்பிட வேண்டும் என்று நினைத்ததற்கான காரணம், ஜார்ஜஸ் கஸ்ட் மதுரையில் தங்கியிருந்த அறையை இன்னைக்கு வரை கண்டுபிடிக்க முடியல. ஒரு மாடியில் இருக்கார், ஒரு முதல் மாடியில் ஒரு அறையிலிருந்து அவர் இப்படி பார்க்குற ஒரு புகைப்படம் இருக்குது. ஆனால் அந்த அறை மதுரையில் எங்கே இருந்தது என்று யாருக்கும் தெரியாது. ஒரு சிறிய அறை என்று அந்த அறையை பற்றிய ஏராளமான குறிப்புகள் இருக்குது. அப்படி மதுரையில் நாம் கண்டுபிடிக்க முடியாத அல்லது கடுமையான ஒரு ஓவிய பணியை செய்கிற அறையாகவே நான் ரத்னபாஸ்கரின் அறையை பார்க்கிறேன். அவர் மதுரைக்குள்ளே எங்கே இருக்குது வரைகிறார், அந்த சின்ன அறை எங்கே இருக்குது, அந்த 10க்கு 10 ரூம் எங்கே இருக்குது, அதுக்குள்ளே நீங்கள் போனால் நிற்கக்கூட இடம் இல்லை. நிற்கக்கூட இடம் இல்லாத அந்த 10க்கு 10 அறைக்குள்ளிருந்து தான் இன்றைக்கு நீங்கள் பார்க்கிற ஒளியோவியங்கள் 1, 2 இல்லை, இன்னொரு 5-6 புத்தகங்களுக்கான வேலையை செய்து முடிச்சுட்டு சத்தம் இல்லாமல் மேடையில் அமர்ந்திருக்கிறார் ரத்னபாஸ்கர். இந்த ஒளியோவியங்கள் 1 வரும்போது எங்களுக்கெல்லாம் தெரியும் இது எங்கே போகும்னு தெரியும். இது எங்கே இதோடைய ட்ராஜெக்டரின்னு சொல்லுவாங்க, ஸ்பேஸ் டெக்னாலஜி, அது மாதிரி இது எங்கே போகும்னு தெரியும். ஆனால் அதையெல்லாம் விஞ்சி அது சென்று விட்டது என்றே நான் பார்க்கிறேன். இந்த நகரம் அது பார்க்குறோம், அது இந்திய பிரதமரின் கைக்கு போகிறது, முதல்வரின் கைக்கு போகுது, போய்கிட்டே இருக்கு. நானே என்னுடைய பங்கிற்கு அந்த புத்தகத்தை 5 நாடுகளுக்கு கொண்டு போயிருக்கேன். ஏன்னா நீங்கள் ஒருத்தருக்கு மதுரையிலேருந்து கொண்டு போய் கொடுக்கணும்னா ஒரு மதிப்புமிக்க பொருள்னா இன்றைய காலத்தில் அந்த பொருள் வந்து அது அவர் வடிவமைத்து வைத்திருக்கக்கூடிய இந்த ஒளி ஓவியங்கள் என்பது மதுரை சார்ந்த நினைவு பெட்டகமாக யார் கையிலும் நாம் கொடுப்பதற்கு எதுவுமே இல்லை. மதுரையில் வெளிநாடுகள்லாம் அவ்வளோ பொருள் இருக்குது ஒவ்வொரு நகரத்திற்கும். ஆனால் மதுரை நகரத்தில் இந்த நகரத்தை பிரதிபலிக்கக்கூடிய பொருட்களாக கொடுப்பதற்கு பெரிய அளவுக்கு சாவனியர்ஸ் மொமெண்டோஸ் எல்லாம் இல்லை, புத்தகங்கள் மட்டும்தான் மதுரையில் இருக்குது. அப்படி ஒரு மிக முக்கிய புத்தகமாக ஒளியோவியங்கள் 2 வந்திருக்கு. இந்த ஒளியோவியங்கள் 1 இன்றைக்கும் அந்த பிரமிப்பு மாறல. அது புரட்ட அதன் பிரமிப்பு தீரவில்லை, அவ்வளோ வேலை செய்திருக்கிறார். ஆனால் அதை ஒளியோவியங்கள் 2 எல்லா வகையிலும் மிஞ்சி நிற்கிறது என்பதை நான் பார்க்கிறேன். இந்த புத்தகத்தில் பெரிய பெரிய காட்சிகள் இருக்குது. அந்த தூண்கள் எல்லாம் இன்னும் வேறு விதமான டைமென்ஷன்ஸில் வரையப்பட்டிருக்கு. அதே போல் மோட்டிவ்ஸ்ன்னு சொல்லுவோம், கதை கூறுகள். இந்த புத்தகம் முழுக்க அந்த பெருங்கதையாடல்களினுடைய கூறுகளை எல்லாம் வரைந்திருக்கிறார். அது விரைவாக இந்த புது மண்டபம் வந்து புனரமைக்கப்பட்டு அது அருங்காட்சியகமாக மாறும்போது மதுரைக்காரர்கள் ஒவ்வொருவரும் கையில் இந்த புத்தகத்தோடு உள்ளே நுழைஞ்சு அதை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அப்படி ஒரு வேலை நடைபெற வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். ஏன்னா உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பெரிய அருங்காட்சியகங்களுக்கு போகும்போது நம்ம கையில் ஒரு பெரிய அங்கே புத்தகம் கொடுப்பாங்க, அதை எடுத்து வாசிச்சுக்கிட்டே நம்ம போவோம். அதுபோல் புது மண்டபம் தயாராவதற்கு முன்பே அதற்கான 2 பாக புத்தகங்களும் தயாராகி இருப்பதை வந்து பெருமகிழ்ச்சியோடு இந்த நேரத்தில் நான் தெரிவிக்க ஆசைப்படுகிறேன். உண்மையிலேயே ஒரு இந்த வேலையெல்லாம் செய்ததால் 10-15 ஆண்டுகளாக அவருடைய இரவெல்லாம் அவர் தூங்காமல் இருந்ததால் என்ன கிடைச்சிருக்கும்னு யோசித்து பார்த்தா ஒன்றும் இல்லை. ஆனால் ஒரு மன நிறைவு அவரை நிச்சயம் அடைந்திருப்பார். ஒரு படைப்பாளியாக ஒரு பெரிய மன நிறைவை மட்டுமே அவர் அடைந்திருப்பார். ஆனால் ஒரு படைப்பாளியாக நான் சொல்கிறேன், அந்த மன நிறைவை வச்சு நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. இந்த புத்தகம் ஆயிரக்கணக்கான பிரதிகள் விற்பனையாக வேண்டும். இந்த புத்தகத்தை இந்த நகரம் கொண்டாட வேண்டும். இந்த நகரத்தின் தொழிலதிபர்கள், பெரும் தொழில் நிறுவனங்கள் வாங்கி குவிக்க வேண்டும். இதை நான் எப்படி ஒரு அன்பளிப்பாக இதை சுமந்து சென்றேனோ அதுபோல் இந்த புத்தகம் உலகம் முழுக்க நாம் சென்று கொடுக்க வேண்டும். என் நகரத்தை பார் அப்படின்னு நம்ம இந்த புத்தகங்களை கொண்டு போய் கொடுக்க வேண்டும். அதுபோல் நிச்சயம் நாம் அனைவரும் இந்த புத்தகத்தை கொண்டாட வேண்டும். இந்த புத்தகத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும். இந்த புத்தகத்தை வந்து ஒரு ஜனங்களின் பிரதியாக நாம் மாற்ற வேண்டும். மிக முக்கியமான வேலையை செய்திருக்கக்கூடிய ரத்னபாஸ்கர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ஒளி ஓவியங்கள் பகுதி 2 அறிமுகம் செய்த உயர் திரு முத்துகிருஷ்ணன் அவர்களுக்கு நன்றி. ஒளி ஓவியங்கள் நூலாசிரியர் திரு எம் ரத்னபாஸ்கர் அவர்கள் விருந்தினர்களுக்கு நினைவு பரிசை வழங்குவார்.
அவங்களுக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்தீங்கன்னா நியாயமாயாது. சம்பாதிக்காத ஆளுகள் அதுக்கு நிறைய உள்ளார். மேலும் இப்பொழுது கோயிலுக்கு தன் சொந்த செலவில் பல்வேறு வசதிகளை செய்து கொடுத்து வருகிறார். மருத்துவரை வணங்கி சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறேன். எனது உள்ளத்தில் வீட்டிலிருந்து என்னை ஆட்சி செய்து கொண்டிருக்கும் அன்னை மீனாட்சியையும், என் அறிவில் இருந்து என்னை வழி நடத்தி கொண்டிருக்கும் சொக்கனையும் வணங்கி என்னுடைய உரையை துவக்குகிறேன். இந்த மாலை வேளையில் இங்கே வீட்டிலிருந்து நமக்கெல்லாம் தமிழ்நாட்டுக்கே வழிகாட்டி கொண்டிருக்கும், தமிழுக்கு பெருமை சேர்த்து கொடுக்கும் ஐயா பத்மஸ்ரீ சாலமன் செய்யார் ஐயர்களுக்கு என்னுடைய சிறந்தாழ்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். மேலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நம் எல்லோரையும் சிறப்புரையாற்றி இருக்கும் வரவேற்பை ஆற்றிய திரு எஸ் பாலகிருஷ்ணன் சார் அவர்களையும், உயர்து ராமச்சந்திர குமார் சார் அவர்களையும் பேச நம்மளை வித்தியாசமாக சிந்திக்க வைத்து, சாதாரண பேசும்போது நம்ம சாதாரண பேசுவோம், ஆனால் அதே பேச்சையை மாற்றி மாற்றி பேசி நம்மை சிந்திக்கவும் சிரிக்க வைக்க காத்து கொண்டிருக்கும் திரு ராஜா சார் அவர்களையும், அண்டு கல்லில் எழுதப்பட்டிருந்த கோடுகளை எல்லாமே வார்த்தைகளாக மாற்றி ஏராளமான நூல்களை நமக்கு அறிமுகம் செய்து கொண்டிருக்கும் திரு சாந்திலிங்கம் ஐயா அவர்களையும், திரு முத்துகிருஷ்ணன் சார் அவர்களையும், அதற்கு மேலாக புது மண்டபத்திற்கு தன் செல்வத்தால் அலங்கரித்து கொண்டிருக்கும் திரு டி.ஆர். ராஜேந்திரன் சார் அவர்களையும், இங்கே நூலை பெறுவதற்காக வர இருக்கும் நீதியரசர் திருமதி எஸ். ஸ்ரீமதி அவர்களையும் மற்றும் இந்த அரங்கில் குழுவி இருக்கும் அனைவருக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு முக்கியமான ஒருவரை நாம் இங்கே நினைவு கூற வேண்டும். அவர்தான் திரு கருமுத்து கண்ணனையா அவர்கள். அவர்கள் ஒருவர் இல்லை என்றால் இந்த நிகழ்ச்சிகள் இங்கு நடக்காது. ஏனென்றால் இந்த நூலே வெளிவந்திருக்காது. அதற்கான காரணத்தை நான் உங்களுக்கு கூறுகிறேன். நானோயோ தவம் செய்தேன், சிவாய நம என பெற்றேன், தேனாய் அமுதமாய் தித்திக்கும் சிவருமா. நானோயோ தவம் செய்தேன், சிவாய நம என பெற்றேன், தேனாய் அமுதமாய் தித்திக்கும் சிவருமான், தானே வந்து என் உளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான். ஊனாரும் உயிர் வாழ்க்கை பொறுத்து அன்றே வெறுத்திடவே என்று இறைவன் தன் உள்ளம் புகுந்த கருணையை நினைத்து உள்ளம் உருகி இறைவனை பக்தியால் பாடி பற்றி கொள்கிறார் மாணிக்கவாசகர். நீதியரசர் வருகிறார்கள். அவர்களுக்கு வருகின்ற நாம் வரவேற்போம். நானேயோ தவம் செய்தேன், சிவாய நம என பெற்றேன், தேனாய் அமுதமாய் தித்திக்கும் சிவபெருமான், தானே வந்து என் உளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தார். ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்து அன்றே வெறுத்திடவே என்று இறைவன் தன் உள்ளம் புகுந்த கருணையை நினைத்து உள்ளம் உருகி இறைவனை பக்தியால் பற்றி கொள்கிறார் மாணிக்கவாசகர். மாணிக்கவாசகரின் பக்திக்கு பரிசாக இறைவனே முன் தோன்றி அவருக்கு பணி செய்கிறார்.
இதுவே பக்தியின் பெருமையாகும். மாணிக்க வாசகருக்கு இணையாக இறைவன் மேல் பக்தி செய்தவர் நமது ஐயா கருமுத்த கண்ணன் அவர்கள் ஆவார்கள். அவர்களின் நினைவாக 10 மாதங்களுக்கு முன் இதே மேடையில் பொற்றாமரையும் திருவாசம் என்ற நூலை நாங்கள் அறிமுகம் செய்தோம். ஐயா அவர்கள் ஆசீர்வாதத்தாலும் நமது செயலர் திரு ஹரி கண்ணன் அவர்களின் முயற்சியாலும் எனக்கு அறங்காவலராக தொண்டாற்ற வாய்ப்பு கிடைத்துள்ளதை இம்மன்றத்தில் நன்றியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா அவர்கள் 18 வருடங்களாக ஆலயத்தை பாதுகாத்து வந்தார்கள். அனைத்து பகுதியிலும் சுத்தத்தை பேணி வளர்த்தார். ஆலய சொத்துக்களை பாதுகாத்தார்கள். பணியாளர்களிடம் ஒழுக்கத்தை வளர்த்தார்கள். ஐயா அவர்கள் அது மட்டுமல்லாது 48 வருடங்களாக பூட்டி கிடந்த ஆலயத்தை கம்பண்ண உடையார் மீட்டெடுத்த போல 48 வருடங்களாக அடைபட்டு கிடந்த புது மண்டபத்தை விடுவித்தார்கள். 48 வருடங்கள் இந்த நம்ம கோயில் முகலாயர்கள் ஆட்சி காலத்தில் அடைபட்டு கிடந்தது. அதை கம்பண்ண உடையார் விடுவிக்கிறார். அடுத்து அந்த புது மண்டபத்தை சுற்றி கடைகளை போட்டுட்டு அடைச்சி வச்சுருந்தாங்க. அதை நம்ம ஐயா கருமுத்து தான் விடுவிக்கிறாங்க. அம்மண்டபத்தை சிறைப்பட்டு கிடந்த மாமன்னர்களுக்கெல்லாம் சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்தார்கள். அவர்களுக்கு என் சிரம் தாழ்ந்த வழக்கத்தை இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். சுதந்திரம் கிடைத்த புது மண்டபம் தன்னை புதுப்பித்துக் கொள்ள திரு ராஜேந்திர ஐயா அவர்களை வரவழைத்தது. சுதந்திரம் அடைந்த புது மண்டபம் தன்னை புதுப்பித்துக் கொள்ள திரு ராஜேந்திர ஐயா அவர்களை வரவழைத்தது. அவர்கள் ராஜேந்திர சோழனைப் போல இம்மண்டபத்தை தன் செல்வத்தால் அலங்கரித்து வருகிறார்கள். அவர்கள் ராஜேந்திர சோழனைப் போல இம்மண்டபத்தை தன் செல்வத்தால் அலங்கரித்து வருகிறார்கள். அவருக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் பூ பூத்தால் மட்டும் போதுமா? அதிலிருந்து நறுமணம் வீச வேண்டாமா? புது மண்டபம் பொலிவு பெற்றால் மட்டும் போதுமா? அதனுள் அடங்கியிருக்கும் வியக்கத்தக்க சிற்பங்களின் பெருமை உலகம் முழுவதும் பரவ வேண்டாமா? அதற்காக பிறவி எடுத்து வந்தவர் தான் நம்ம ரத்தன பாஸ்கர் அவர். எட்டு ஆண்டுகளாக இம்மண்டபத்தின் மீது பக்தி செலுத்தி தன் சக்தியெல்லாம் ஒன்று திரட்டி நவீன யுக்தியால் கோட்டு ஓவியங்களாக 2 நூல்களை படைத்துள்ளார்கள். அவர்களுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். முதல் நூல் அங்குள்ள மன்னர்களை பற்றியது. 2ஆம் நூல் அது அந்த தூண்களில் உள்ள புடைப்பு ஓவியங்களை பற்றியது. அந்த புது மண்டபம் எதற்காக ஏற்படுத்தப்பட்டது என்பதை பற்றி நான் நிறைய நாட்கள் யோசித்தது உண்டு. காலை 3 மணிக்கு எனக்கு அதற்கான காரணம் புரிந்தது. நம்ம ஊரை சுற்றிலும் வெளியே காவல் தெய்வங்களை வைத்திருக்கிறோம். அதேபோல் கோட்டை இருந்தால் கோட்டை சுவாமிகளையும் வைத்திருக்கிறோம். அதேபோல் சிவன் சன்னதியிலையும் நுழைவாயிலில் பாதுகாவலர்களை வைத்திருக்கிறோம். உயரமான ஒரு பாதுகாவலர். அதே போல் அன்னை மீனாட்சியின் ஆலயத்திலும் பாதுகாவலர் இருக்கிறார்கள். அவர்கள் யார் என்றால் பஞ்சபாண்டவர் 5 இராமாயணத்தின் கதாநாயகர்கள் வலிமை மிக்கவர்களான வாலியும் சுக்கிரவனும் அங்கு நிப்பாட்டி வைத்திருக்கிறோம். அவ்வாறு இந்த கோயிலை பாதுகாத்து வருகிறோம். அதே போல் இந்த நாயக்கர் மன்னர்களும் இந்த ஆலயத்தை சிறப்பறச் செய்து அந்த ஆலயத்துக்கு பாதுகாவலாகவே தங்களை வெளியே நிறுத்தி கொண்டார்கள் என்ற எண்ணம் எனக்கு ஏற்பட்டது. அதை இங்கே வெளிப்படுத்துவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 2வது நூலில் மிக முக்கியமானது என்னவென்றால், மனிதர்கள்தான் நாம் இறைவன் மேல் பக்தி செலுத்தி இறைவனுடைய அருளை பெறுவதை பார்த்திருக்கிறோம். ஆனால் 2வது நூலில் காகம், கழுகு, கிளி, நாகம், யானை இவைகள் அனைத்தும் இறைவன் மேல் பக்தி செலுத்தி காதலாகி கசிந்துருகி அங்கே தங்களுடைய உள் வெளிப்பாட்டை காட்டும் படங்களை இவர்கள் வரைந்திருப்பது மிகுந்த மட்டற்ற மகிழ்ச்சியை அளிக்கிறது. பார்ப்பதற்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. இத்தகைய நூல்களை அனைவரும் வாங்கி நம் வீட்டில் வைத்தாலே நமக்கு மிகுந்த பெருமை கிடைக்கும் என்று கூறி எனக்கு இந்த வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்புரையாற்றிய மருத்துவர் எம். சீனிவாசன் அவர்களுக்கு எங்களது நன்றி. சிறப்புரையாற்ற
தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையின் முன்னாள் உதவி இயக்குனர் மற்றும் மதுரை பாண்டிய நாட்டு வரலாற்று ஆய்வு மையத்தின் செயலாளரும் கல்வெட்டுக்களை படித்தறிவதில் விற்பனருமான உயர் திரு சோ சாந்தலிங்கம் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். மேடையிலே வீற்றிருக்கக்கூடிய பெருமக்களே, எனக்கு எதிரே அமர்ந்திருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை முதலிலே காணிக்கையாக்கிக் கொள்ளுகிறேன். ரத்னகுமார் அவர்கள் ஒளி ஓவியங்கள் என்று தன்னுடைய முதல் நூலை வெளியிடுகின்ற காலகட்டத்தில் நான் நாட்டிலே இல்லாத காரணத்தால் அதிலே கலந்து கொள்ள முடியவில்லை. அந்த நல்வாய்ப்பை இழந்துவிட்ட ஒரு வாய்ப்பை இந்த நூலை வெளியிடுகின்ற வேளையிலே எனக்கு கலந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பையும் அளித்து, இப்படிப்பட்ட பெருமக்கள் வரிசையிலே எனக்கும் ஒரு இருக்கையை கொடுத்து என்னை பெருமைப்படுத்தியமைக்காக முதலிலே அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு முன்னால் பேசியவர்கள் பொது மண்டபத்தினுடைய அருமை பெருமைகளை சொன்னதோடு ரத்னபாஸ்கர் அவர்களுடைய ஆற்றலையும் அந்த 2 நூல்களிலே அவர் எப்படி வெளிப்படுத்தியிருக்கிறார் என்பதையும் சொல்லியிருக்கிறார்கள். ஒரு தொல்லியலாளன், ஒரு வரலாற்று ஆய்வாளன் என்ற வகையில் ஒரு சில செய்திகளை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும். இந்த புது மண்டபம் கடந்த ஐயா சீனிவாசன் ஐயா அவர்கள் சொன்னது போல கடந்த 48 ஆண்டுகளாக சிறைப்பட்டு கொண்டிருந்தது என்று சொன்னார். அதற்கு முன்பாக 1923 மதுரையினுடைய முதல் நூலகமாகவும் முதல் அருங்காட்சியகமாகவும் செயல்பட்டது இந்த புது மண்டபம். இது பற்றி ஒரு கல்வெட்டு புது மண்டபத்தினுடைய கிழக்கு வாசலில் ஒரு கல் தூணிலே வெட்டப்பட்டிருந்தது. தமிழிலும் இருக்கும், ஆங்கிலத்திலும் இருக்கும். அந்த கலெக்டர் பெயர் கூட போட்டு இந்த கலெக்டரால் இது திறந்து வைக்கப்பட்டது என்பதெல்லாம் அங்கே பதிவு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் ஒரு கெடுவாய்ப்பாக பின்னால் அந்த கல் தூணை ஒட்டி ஒரு சிமெண்ட் தூணை கட்டிவிட்டார்கள். இப்போது நீங்கள் என்னதான் முயற்சி செய்தாலும் அந்த கல்வெட்டை பார்க்க முடியாது. நானும் அப்போது படித்து ஒரு டைரியிலே எழுதி வைத்தேனே தவிர அதை எந்த நூலிலும் பதிவு செய்ய தவறிவிட்டேன். நான் இருக்கும் வரை சொல்லி செல்லலாம், அதற்கு பிறகு இந்த செய்தி யாருக்கும் தெரியப் போவதில்லை. எப்படியாவது இதை ஒரு நூலிலே நான் பதிவு செய்து விடுவேன். எனவே அப்படிப்பட்ட புது மண்டபத்தில் இந்த புது மண்டபம் நமது மதுரை நாயக்க மன்னர்களுடைய அருட்கொடை, கலைக்கொடை என்று சொல்லலாம். தமிழ்நாட்டு சிற்பிகள் அவர்கள் ஒரு வேலையை செய்வதற்கு முன்பாக ஒரு ஒப்பந்தம் போடுவார்களாம். எப்படி இப்போது நாம் வீடு கட்ட வேண்டும் என்று சொன்னால், இப்போது இருக்கக்கூடிய பொறியாளர்களோடு ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கொள்வோம். இந்தந்த செயல்களையெல்லாம் நாங்கள் எங்கள் செலவிலை செய்து கொடுப்போம், இந்த செலவுகளெல்லாம் நீங்கள் செய்து கொள்ள வேண்டும் என்று ஒப்பந்தம் போடுவோம். அதுபோல இந்த தமிழ்நாட்டு சிற்பிகள் ஒரு வகையான ஒப்பந்தம் போடுவார்களாம். எங்களால் தாரமங்கலத்து விதானம், தாடிக்கொம்பு சிற்பம், ஆவுடையார் கோவில் கொடுங்கை, இதை தவிர வேறு எல்லா விதமான செயல்களையும் செய்து கொடுக்க முடியும். அதுபோன்ற ஒரு அற்புதமான படைப்புகளை எங்களால் செய்ய முடியாது என்று ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கொள்வார்களாம். அப்படி ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கொள்ள வேண்டிய அவசியமான ஒரு மண்டபம் புது மண்டபம். அந்த புது மண்டபம் எப்படியோ அவர்கள் பார்வையிலே தவறிவிட்டது என்று சொல்லலாம். புது மண்டபம் திருமலை நாயக்கரால் உருவாக்கப்பட்டது. இந்த சமகாலத்திலே தான் தமிழ்நாட்டிலே பல இடங்களிலே இதே போன்ற அமைப்புடன் கூடிய சிற்பத் தூண்கள், காம்போசிட் பில்லர்ஸ் என்று சொல்வார்கள், கூட்டு தூண்கள் என்று, ஒரு பக்கம் தூண்களாகவும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய சிற்பங்களாகவும், யாழி சிற்பமாகவோ ஆளுருவ சிற்பங்களாகவோ இப்படி பல சிற்பங்களாகவும் அமைக்கக்கூடிய மரபை நாயக்கர்கள் தான் நமக்கு, மதுரை நாயக்கர்கள் போன்ற தஞ்சை நாயக்கர்கள் போன்றவர்கள் தான் நமக்கு அறிமுகம் செய்தார்கள். அவ்வாறு அவர்கள் செய்த பல வேலைகள் என்னை அழைக்கும்போது ரத்னபாஸ்கர் அவர்கள் சொன்னார், சார், என்னுடைய பணி இத்தோடு முடிந்துவிடவில்லை, இன்னும் நீங்கள் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறீர்களோ அந்த கோயில்களுக்கெல்லாம் நான் சென்று இந்த பணிகளை தொடர்வேன் என்று சொன்னார். அவருடைய என்னுடைய கணக்கின்படி இன்னும் ஒரு 15 கோயில்கள், இதைவிட அற்புதமான சிற்பங்களை கொண்ட கோயில்கள் இருக்கின்றன. அவற்றையும் உங்களுக்கு இன்னும் நீண்ட ஆயுள் இருக்கிறது, இன்னும் இளமையோடு தான் இருக்கிறீர்கள், வருடத்திற்கு ஒரு கோயிலாக ஒரு நூலை கொண்டு வந்தால் உலக புகழ் பெற்ற ஒரு
வரைவாளராக நீங்கள் மாறுவீர்கள் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஒவ்வொரு சிற்பத்திற்கும் பின்னால் ஒரு கதை இருக்கிறது. நமது ஆயிரக்கால் மண்டபத்திலே ஒரு சிற்பத்தை எல்லோரும் பார்த்திருப்போம். ஒரு இளைய வாலிபன் தன்னுடைய தோளிலே ஒரு பெண்ணை தூக்கி கொண்டு போவது போல் அந்த சிற்பம் இருக்கும். எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த கலை ஆசிரியர்கள் அல்லது தமிழ் பேராசிரியர்கள் அதை உடன்போக்கு சிற்பம் என்று சொன்னார்கள். நாங்களும் அதை ஏற்றுக்கொண்டோம். ஆனால் இதே 16ஆம் நூற்றாண்டிலே மதுரையை ஆட்சி செய்த கிருஷ்ணப்ப நாயக்கர் என்பவர் திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூருக்கு போகின்ற வழியிலே கிருஷ்ணாபுரம் என்ற ஊரை அமைத்தார். அங்கே வெங்கடேஸ்வரனுக்கு ஒரு கோயிலையும் கட்டினார், பெருமாள் கோயில். அந்த கோயில் சிற்பம் எப்படி புது மண்டபம், ஆயிரக்கால் மண்டபம் சிற்பங்களைப் போல மிக அற்புதமான சிற்பங்கள். அங்கே போய் பார்த்தால் இதற்கு முற்றிலும் மாறாக ஒரு இளம் பெண் ஒரு ஆடவனை தோளிலே தூக்கி கொண்டு ஓடுகிறாள். அப்படியாக ஒரு சிற்பம் இருக்கிறது, எங்கும் பார்க்க முடியாது. நீங்கள் பெண்ணை தூக்கி கொண்டு போகக்கூடிய சிற்பம் திருமயத்தில் இருக்கிறது, ராமேஸ்வரத்தில் இருக்கிறது என்று பல ஊர்களிலே பார்க்கலாம். ஆனால் ஒரு ஆணை தூக்கி கொண்டு ஒரு பெண் போகிறாளே, இது எங்கு சாத்தியம் என்று பார்த்தால் ஐவர் ராஜாக்கள் கதை என்று ஒரு கதை மார்க்சிய பேராசிரியர் வானமாமலை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் இது நூலாக வெளிவந்திருக்கிறது. அந்த கதையிலே இப்படி ஒரு நிகழ்ச்சி சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது 16ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு தமிழகம் முழுவதும் இந்த நாயக்கர்களுடைய ஆட்சியின் காலத்திலே பிடியில் இருந்தபோது வள்ளியூர் என்று சொல்லக்கூடிய இன்று நாகர்கோவிலுக்கு போகிற வழியிடக்கூடிய வள்ளியூரிலே குலசேகர பாண்டியன் என்ற சிற்றரசன் ஆட்சி செய்து கொண்டிருந்தான். அவன் மீது அப்போது இருந்த நாயக்க மரபைச் சேர்ந்த ஒரு இளவரசிக்கு காதல். ஆனால் அந்த பாண்டிய மன்னன் அவளை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டான். எனவே எப்படி வம்படியாக உடன்போக்கு என்று தோளிலே தூக்கி கொண்டு ஒரு பெண்ணை கடத்தி செல்வது போல அந்த இளவரசி பாண்டிய மன்னனை கடத்தி சென்றாள் என்று ஐவர் ராஜாக்கள் கதையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அந்த கதையை படித்த சிற்பி, எனவே ஒரு சிற்பி ஒரு சிற்பத்தை செதுக்குகிறான் என்று சொன்னால் முற்றிலும் கற்பனை அல்ல. அந்த சமகாலத்திலே என்ன நடந்திருக்கிறதோ அதை எதை பார்த்தானோ அதை கல்லிலே உயிரோவியமாக கொண்டு வந்திருக்கிறான் என்பதை நானாக தெரிந்து கொள்ளவில்லை. ஏனென்றால் அந்த பெருமை எனக்கு இல்லை. இதுபோல ஒரு கூட்டத்திலே பேசுகின்ற போது மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்திலே நாட்டுப்புறவியல் துறையிலே இருந்த முத்தையா அவர்கள் இந்த கருத்தை சொன்னார். எனவே அதை அவருக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்பதற்காக இதை நான் சொல்லுகிறேன். நான் அந்த ஐவர் ராஜாக்கள் கதை அதுவரை படிக்கவில்லை. எனவே ஒரு கருத்தரங்கத்திலே நான் சொன்ன ஒரு செய்திக்கு வலு சேர்க்கின்ற வகையிலே அவர் அந்த கதையை சொன்னார். எனவே அதுபோன்ற நாட்டிலே என்ன விதமான நடப்பு இருக்கிறதோ, இப்போ பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் கோயிலில் முன்பக்கம் இருக்கக்கூடிய கிழக்கு சுவர்கள்லாம் போய் பார்த்தீங்கன்னா பல பெண்கள் மினிஸ்கட்டு போட்ட சிற்பங்கள்லாம் இருக்கும். இப்போ 400 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு தெரிய ஒரு 50 ஆண்டுகளில் தான் மினிஸ்கட்டு இந்த சுடிதார் மிடிதார்லாம் வந்திருக்கு. ஆனால் 400 வருஷத்துக்கு முன்னாடியே மினிஸ்கட்டு போட்ட சிற்பத்தை ஒரு சிற்பி செதுக்கி இருக்கிறான்னு சொன்னால் அப்போதே மினிஸ்கட்டு போட்டவங்க வடக்கிருந்து வந்துட்டாங்க. ஊசி பாசி விற்கிறவங்கன்னு சொல்கிறோம்ல, இப்போ அவர்கள் ஏற்கனவே இங்கே புலம்பெயர்ந்து வந்து மதுரை நகரெல்லாம் இருந்த காரணத்தாலே அதை பார்த்த சிற்பிகள் இதை இங்கே வரைந்திருக்கிறார்கள். எனவே இப்படியாக தமிழ்நாடெங்கும் பார்த்தால் இந்த 16, 17ஆம் நூற்றாண்டு கோயில்களை நாம் பார்த்தால் நமக்கு ரத்தின பாஸ்கருக்கு இன்னும் நிறைய வேலை இருக்கிறது. அவர் அவற்றையெல்லாம் தன்னுடைய ஒளி ஓவியங்களாக பார்ட் 2ஓடு நிறுத்தி கொள்ளாமல் இன்னும் பல பகுதிகளாக அவர் வெளிக்கொண்டு வர வேண்டும், உலக புகழ் பெற வேண்டும் என்று கூறி இந்த நல்ல வாய்ப்பை, இந்த பெருமக்களோடு கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை எனக்கு அளித்தமைக்காக ரத்தின பாஸ்கர் அவர்களுக்கு மீண்டும் நன்றி சொல்லி அமைகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்புரையாற்றிய ஐயா சாந்தலிங்கம் அவர்களுக்கு நன்றி. வெள்ளித்திரையிலும் சின்னத்திரையிலும் நமக்கு புரியும்படி புத்துணர்ச்சி கருத்துக்களை நகைச்சுவுடன் அள்ளி வழங்கும் மதுரையின் தமிழ் பட்டிமன்ற நாயகர், மதுரை மண்ணின் மைந்தர், எளியவர் உயர் திரு ஜெ. ராஜா அவர்களை சிறப்புரையாற்ற உங்கள் சார்பாக அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். உயர் நீதிமன்ற நீதியரசரும்
பட்டிமன்ற நீதியரசரும் இருக்கிற மேடை இது. அதை விட இந்த துறை சார்ந்த அறிஞர்கள் மிகச் சிறப்பாக உரையாற்றி இருக்கிறார்கள். உயர் திரு முத்துகிருஷ்ணன் ஐயா அவர்கள் மிகச் சிறப்பாக இந்த நூலை பற்றியும் அது எந்த அளவு மக்கள் மத்தியில் போக வேண்டும் என்பதை பற்றியும் சொல்லியிருக்கிறார். இப்போது உரையாற்றிய திருமிகு சாந்தலிங்கம் ஐயா அவர்கள் அவர் ரொம்ப நேர்மையாக ஒரு விஷயத்தை சொன்னார். நாங்கள் எல்லாரும் ஒரு கருத்தை சொல்லிட்டோம்னா அது நாங்களே சொன்ன மாதிரி சொல்லுவோம். அதை இது இன்னாருக்குரியது. அவர் சொன்ன ஐவர் ராஜாக்கள் கதையா, அதை சொன்ன விதம் இருக்கு இல்லையா, அது என்னோட கருத்து இல்லை, என்னோட கதை இல்லைன்னு சொன்னார் பாருங்க. இப்படிப்பட்ட நேர்மையாளர்கள் தான் மேடைகளுக்கு வர வேண்டும், பேச வேண்டும். அவர்கள் தான் இந்த மேடையை அலங்கரிக்க வேண்டும். ரொம்ப நல்லா சொன்னாங்க. நிறைய பேசுறதுக்கான கூட்டமும் இல்லை, அதற்கான நேரமும் இல்லை. முதல்ல ரத்ன பாஸ்கரன் அவர்களை பார்க்க ஆச்சரியமாக இருக்கிறது. 8 வருஷமாக ஒரு வேலை செஞ்சுருக்கிறார். எனக்கு ஓவியம் வரைய தெரியாது, ஐயாவுக்கு நல்லா ஓவியம் வரைய தெரியும். நான் ஒரு பாட்டு கேட்டிருக்கிறேன், மேலும் கீழும் கோடுகள் போடு அதுதான் ஓவியம்னு. அந்த அளவுக்கு தான் எனக்கு ஓவியம் தெரியும். ஆனால் அவர் வரைந்திருக்கிறத பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. நாங்களும் புது மண்டபம் போயிருக்கோம், அலுமினிய பாத்திரம் வாங்குறதுக்கு, அருவாமனை வாங்குறதுக்கு, அப்புறம் வெங்கல பாத்திரம் வாங்குறதுக்கு. எது ஊரில் கிடைக்காதோ அதெல்லாம் புது மண்டபத்தில் கிடைக்கும். அழகர் வந்தாருன்னா அங்கே டெய்லர் கடை போட்டுருவாங்க. டெய்லர் கடை போட்டு அழகர் இறங்கும்போது அந்த உடைகள்லாம் தைப்பாங்க. அப்புறம் புத்தக கடைகள் அங்கே இருந்தது. நான்லாம் அந்த காலத்தில் கிடைக்காத காமர்ஸ் புக்கெல்லாம் அங்கே தேடி தேடி போய் வாங்கியிருக்கிறேன். அப்படி இருந்த ஒரு இடத்துக்குள்ள என்னென்ன பொக்கிஷங்கள் இருந்தது என்று கண்டுபிடித்து அதை கொண்டு வந்து சேர்த்த மறைந்த ஐயா கருமுத்து கண்ணன் ஐயா அவர்களையும் இந்த நேரத்தில் நினைக்கணும். அதை ஓவியமாக்கிய ரத்ன பாஸ்கர் ஐயாவையும் ரொம்ப நினைக்கணும். இதை அருங்காட்சியகமாக மாற்றுவதற்கு உதவுகிறார் ஐயா ராஜேந்திரன் ஐயா. அவர் வந்ததிலிருந்து அப்படியே ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிறார். அவருக்கு இந்த அவையே ரொம்ப புதிய அவைன்னு நினைக்கிறார். அவர் செய்கிற பணி காலம் தாண்டி நிற்கும், அதுதான் ரொம்ப உண்மை. வேற யாரும் செய்யாதது. எங்கெங்கேயோ சாதாரண கிராமங்களில் இருக்கிற பிள்ளைகள் படிக்கணுன்றதுக்காக சொத்தை அப்படியே கொடுக்கறதுக்கு யாருக்கு மனசு வரும்? அது ரொம்ப பெரிய விஷயம். அது அவர் சாதாரணமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அதனால் அவர் இந்த மேடையில் இருக்கிறார். ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். வெளிநாடுகளுக்கு நீங்கள் எந்த மியூசியத்துக்கு போனாலும் அந்த மியூசியத்துக்கு நீங்கள் போகும்போது உங்கள் கையில் ஒரு சின்ன கருவி கொடுப்பாங்க. அந்த கருவி அது ஆடியோ கருவியாக இருக்கும். அதை நீங்கள் காதில் மாட்டிக்கிட்டிங்கன்னா அதில் இருக்கிற நம்பர், ஒவ்வொரு அறைக்கும் ஒரு எண் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை நீங்கள் போய் அழுத்துனீங்கன்னா அந்த அறையில் என்ன இருக்குது, நீங்கள் எதை பார்க்குறீங்கன்னு அதில் எந்த மொழியில் வேணுமோ அந்த மொழியில் வரும். ஃப்ரான்ஸுக்கு போனீங்கன்னா ஃப்ரெஞ்சு மொழியில் வரும், இங்கிலீஷில் வரும். அதை நீங்கள் கேட்டுக்கிட்டே அந்த இடத்த முழுசாக பார்க்கலாம். இப்போ இவர் இத்தனை ஓவியங்கள் வரைந்திருக்கிறார். ஒவ்வொரு ஓவியத்திலையும் என்ன இருக்குன்றதை சொல்லியிருக்கிறார். ஒரு குதிரையினுடைய காலில் இருக்கிற தண்டையை கூட மிக ரொம்ப துல்லியமாக வரைந்திருக்கிறார். இப்போ இது மதுரை புது மண்டபம் வருங்காலங்களில் அருங்காட்சியகமாகும் போது இவரது நூலில் இருந்து செய்திகளை எடுத்து இது மாதிரி ஒரு ஆடியோ கருவி ஏற்பாடு செய்தால் வெளிநாட்டுக்காரர்கள் இல்லை, வெளியூர்காரங்க இல்லை, நம்மூருக்காரங்களுக்கே இது என்ன இருக்குன்னு தெரியும். அதற்கு ரத்ன பாஸ்கர் அவர்களின் அந்த நூலை பயன்படுத்த வேண்டும். அந்த நூலை அந்த அருங்காட்சியகத்தில் இந்த நூல் விற்பனைக்கு இருக்க வேண்டும். மதுரையின் பெருமை மதுரைக்காரர்களுக்கு தெரிவதே இல்லை. 2 பேர் சொன்னதை கேட்டு எனக்கே நிறைய செய்திகள் ரொம்ப புதுசாக இருந்தது. மதுரையிலே வெள்ளைக்காரங்க உட்காந்துருக்கிறான், நம்ம அவனை பார்த்தோம்னா எங்கிட்டாவது அவங்ககிட்ட ஏதாவது வாங்கலாமான்னு பார்ப்போம், அவனை கூப்பிட்டு ஏதாவது சொல்லுவோம். ஆனால் அவங்க இந்த ஊரை எவ்வளோ பெருமையாக பார்க்குறாங்கல்ல. வெளிநாடுகளுக்கு நீங்கள் போகும்போது 500 வருஷம் 300 வருஷத்து பழமையை கூட கொண்டாடுறாங்க. 2500 வருஷ பழமை மதுரை. கொண்டாடாமலே இருக்கிறோம், கொண்டாடுங்கள் என்று எச்சரிப்பதற்கும் கொண்டாடுவதற்கான காரணங்களை அடுக்குவதற்கும் தான் ரத்ன பாஸ்கர் உதவி இருக்கிறார். அவர் குடும்பத்தினரை வாழ்த்துகிறேன். தூங்காமல் ஒருத்தர் கோடு கூட வீட்டில் உட்காந்து போட்டுக்கிட்டு இருந்தாருன்னா அந்த வீட்டில் இருக்கிறவங்க என்ன கஷ்டப்பட்டுருப்பாங்க. அவங்க பாருங்கள், உங்கள் பிள்ளைங்க, உங்கள் வீட்டம்மா எல்லோரும் இங்கே வந்திருக்கிறாங்க, அவங்க சிஸ்டர்ஸு, அவங்க உறவினர்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் பெருமைப்படுகிற ஒரு நிகழ்வாக இது இருக்கிறது.
ஒருத்தர் இந்த துறையில் இப்படி போகும்போது பெரிய வருமானம் கிடைக்காது, செலவு தான் இருக்கும், மனசெல்லாம் அதிலேயே இருக்கும், வேறு எதுவும் அவருக்கு தெரியாது, சாப்பிட்டோமா இல்லையான்னு கூட அவருக்கு தெரியாது. அப்படி ஒருவரை ஒரு வீடு அனுமதித்திருக்கிறது என்றால் இந்த குடும்பத்தினருக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் சொல்லி, இன்னும் பல கோவில்கள் அவர் கை காட்டுறேன்ருக்கிறாரு. உங்களுக்கு வேலை ரெடியாக இருக்குது, எல்லாரும் தொடர்ந்து செய்யுங்க. நீங்கள் தமிழ்நாட்டுக்கு கிடைத்த மாபெரும் பொக்கிஷம் என்று நான் நினைக்கிறேன். உங்களது நூல் இப்போ பிரதமர் கையிலையும் முதலமைச்சர் கைக்கு போகிறது. நீங்கள் அதற்கு தகுதியானவர் தான். இந்த ஊரின் பெருமையை வரும் தலைமுறைக்கு, உலக நாடுகளுக்கு எடுத்து செல்கிற நீங்கள் நீடூழி வாழ வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்புரையாற்றிய ஐயா ஜெயராஜா அவர்களுக்கு நன்றி. நிகழ்ச்சியின் முக்கிய அம்சமான ஒளி ஓவியங்கள் பகுதி 2 தமிழ் பதிப்பை வெளியிட்டு உரையாற்றுவதற்கு அறிமுகமே தேவையில்லாத நம் தமிழ் ஐயா. வணக்கத்திற்குரிய நீதியரசர் அவர்களே, இந்த சபையை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற கல்வியாளர்களே, வள்ளல்களே, ஒரு மிகப்பெரிய நம் காலத்தில் வாழுகின்ற ஒரு ஓவியன், மிகப்பெரிய ஓவியனை பாராட்டுகிற முகமாக வந்து சேர்ந்திருக்கின்ற, அவருடைய குடும்பத்தாரை பெருமைப்படுத்துகிறார் போல வந்து சேர்ந்திருக்கின்ற அறிஞர் பெருமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். உள்ளபடி நம்முடைய புது மண்டபம் அப்படின்னா அங்கே தையக்கடை இருந்ததை தான் நம்ம பார்த்துருக்குறோம். நான் சின்ன பிள்ளையாக இருந்தபோது எங்கள் வீட்டில் கூட்டிகிட்டு போய் எனக்கு அங்கே தான் சட்டை தைச்சிருக்காங்க. எனக்கு, எங்கள் அண்ணனுக்கு, எங்கள் அக்காளுக்கு காடா துணியில் தான். அன்றைக்கெல்லாம் காடா துணியில் வாங்கிட்டு அது எழுகடலில் போய் காடா துணி வாங்கிட்டு நேரடி அங்கே வந்து எல்லோரும் போடுற மாதிரி அடிக்கணுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் போடுறது எங்கள் அண்ணன் போடுறது தான், எங்கள் ஐயா போடுறது தான் நானும். அது மாதிரி பல மாதிரி இருக்கும். அது அந்த மாதிரி இருந்த இடத்துல இது எவ்வளோ ஒரு பொக்கிஷம்னு நம்ம ஐயா சாந்தலிங்க ஐயா சொன்னார் பாருங்க. அதில் அது என்னவாக பயன்பட்டுருக்குன்னு ஒரு காலத்தில் இருந்தது. அது பயன்பட்டது நூலகமாக, அது மட்டும் இல்லை ஒரு பொருட்காட்சி நிலமாக இருந்திருக்கு. ஆனால் கல்வியறிவு இல்லாத மக்கள் அதை உடச்சி எறிஞ்சிருக்கிறாங்க. அதாவது இதெல்லாம் வரக்கூடாது, வந்துடக்கூடாது என்பதில் இப்போ திட்டவட்டமாக இருந்திருக்காங்க. அதை வச்சுட்டு நான் இந்த இடத்துல பார்த்தேன், என்ன இந்த இடத்த உடச்சி விட்டாங்க. நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் இஸ்லாமியர்கள் உடைச்சிட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அவங்க உடைச்ச இடமும் கொஞ்சம் உண்டு. அந்த சகோதரர்கள் கொஞ்சம் விவரம் இல்லாமல் செஞ்சுருக்காங்க சில பேர். ஆனால் இது ரொம்ப கொடுமை. ஒரு அருமையான இடமா அதை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த விவரம் தெரிஞ்சவங்க அந்த இடத்துல பட்டிமன்றம் நடத்துகிறாங்க. நானும் குமரி ஆனந்தன், எஸ் ராமகிருஷ்ணன், இன்னும் இப்போ பல அறிஞர்கள், மதுரை பாலசாமி ஐயா, அப்புறம் எங்கள் தியாகராஜர் காலத்தில் இருந்த ஆசிரியர் பெருமக்கள், நாங்கள் எல்லாம் அந்த இடத்துல 2 முறை சுதந்திர தின விழாமல் பட்டிமன்றம் நடத்தியிருக்காங்க. அப்போ அந்த இடத்த இப்படி பயன்படுத்துகிறோம்னு நினச்சிருக்கிறாங்க. அது ஒரு வசந்த மண்டபம்னு சொல்கிறாங்க. அதை அந்த இடத்த பூட்டி போட்டே வச்சுருந்தது மட்டும் இல்லை, அது என்ன இரவெல்லாம் ஒரு இருட்டறையாக அது இருந்தது. அங்கே உழுக்கிற கடைகள், இந்த பக்கம் பார்த்தா கடை, புத்தக கடைகள். அது மழை பெஞ்சிருச்சுன்னு சொன்னால் அந்த நடவாத பூரா தண்ணி நிற்கும், ஏகப்பட்ட தண்ணி நிற்கும் அங்கே. அப்படி இடத்த இப்போ மாற்றி இந்த வந்திருக்கார் பாருங்க ஒரு வள்ளல், ரொம்ப அமைதியாக உட்காந்துருக்கார். இந்த இருக்கார் இல்லையா, அவர் தான் வத்தல்னு சொல்லுவாங்க. வத்தல் அவர் கிங்கு. ஆனால் அவர் பாருங்கள், அவர் வத்தல் இல்லை, அவர் மனசு இருக்கே தங்க கட்டி. நாங்கள் திருக்குறளை கற்றுக்கிட்டோம். நான்லாம் திருக்குறளை கற்றுக்கிட்டேன். அதை பற்றி கொஞ்சம் எழுதியிருக்கிறேன்.
ஆனால் அதை பற்றி நான் வாழ்ந்திருக்கிறேனா என்பது என்னுடைய மனச்சாட்சிக்கு தான் தெரியும். என் மனச்சாட்சிக்கு தான் தெரியும். நான் அதுபோல் உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள்ளெல்லாம் உளன் என்றானே என் பெரியவன் பாட்டேன். அதுபடி நான் வாழ்ந்திருக்கிறேனா என்பது. ஆனால் இவர் என்ன திருக்குறள் படித்தார்னு எனக்கு தெரியாது. 5லிருந்து 6க்கு போக முடியலையா? ஆனால் உள்ளபடியே காமராஜருக்கு பெரியவர், காமராஜருக்கு பிறகு படித்த ஆளுனா இவர் தான் படித்த ஆளு. அதனால் இவங்களெல்லாம் நினைக்கும் போது அவங்க முன்னாடி நம்ம ரொம்ப சின்ன பிள்ளைய, ரொம்ப சின்ன பிள்ளைய. பாலகிருஷ்ணன் எழுத்தாளர் பாலகிருஷ்ணன் பாருங்கள், என்ன முத்துகிருஷ்ணன், பாலகிருஷ்ணன் பேர் முத்துகிருஷ்ணன். 1200களிலேயே இங்கே வந்துட்டாங்க ஆட்கள். நாம் அவங்கள எவ்வளோ தூரத்துக்கு விரட்டணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அவங்க நமக்கு சாஸ்வதமாக செஞ்சு கொடுத்துட்டு போயிட்டான். நம்முடைய வரலாற்றை, அன்றைய மதுரையை, இதுதான்டா மதுரை இப்படி இருக்கிறான்னு சொல்லி இதுலேயே கிடந்திருக்கிறான்னா அன்னைக்கு என்ன கிடச்சிருக்கு அவனுக்கு சாப்பாடு? அவனுக்கு எங்கே சாப்பிட்டாங்க? அது நம்ம ஊர் இருந்த சுத்தங்கள் தான். எனக்கு தெரியும், நான் இவர் ஊவேசா ஐயா அவனுடைய புத்தகத்தை படித்த போது அவர் எழுதியிருக்கார். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குது பார்த்தீங்களா, சுற்றி இது போட்டிருக்காங்க பார்த்தீங்க, கம்பி சுற்றி கம்பி போட்டிருக்காங்க இல்லையா மீனாட்சி அம்மன் கோயில் சுற்றி. அது வேலி மாதிரி போட்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த அந்த பகுதியில் வாழ்ந்த மக்கள் அதை பொது கழிப்பறையாக பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஒரு திருவிழா சமயத்தில் பார்த்தா அங்கே தான் கழிப்பறை இருந்திருக்கு. அந்த அளவுக்கு நம்ம மக்கள் கோவில் அவள் தான் நம்மளை காப்பாற்றிக்கிட்டு இருக்கா மீனாட்சி, மதுரையினுடைய காவல் தெய்வமாவா. ஆனால் அந்த இடத்த இவ்வளோ அசிங்கப்படுத்தி வச்சுருப்பாங்க அப்படின்னா நமக்கு என்ன தெரிஞ்சிருந்திருக்கு அந்த காலத்தில். ஆனால் அதிலிருந்து நம்மளை இவ்வளோ வித்தியாசமாக மாற்றி இந்த காவல் கோட்டம்ன்ற புத்தகம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அதை எப்படி மதுரையை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றினாங்க அப்படின்றதும் தெரிஞ்சிருக்கும். இப்போ இதையெல்லாம் நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா அவர் சரி, முத்துகிருஷ்ணனும் சரி, அவங்கெல்லாம் பேசுகிறது. நம்ம ஐயா, நம்ம டாக்டர் இருக்காரே, அவர் ஒரு வள்ளல். கொடுக்கறது தெரியாமல் கொடுப்பார். அவர் எப்படி கொடுப்பார்ன்றதே எனக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு அரிய பொக்கிஷங்கள் அவங்களெல்லாம். தொழில் செய்தாலும் அதிலிருந்து வருகிற வருமானத்தை வச்சு நாம் கொண்டு போவது ஒன்றும் இல்லை. அதை தெரிஞ்சுக்கிட்டார். யார் என்ன கொண்டு போனால் 2 பேரை பற்றி நான் வியப்பேன். ஒன்று பெரியவர் எம்ஜிஆர், இன்னொன்று அம்மா ஜெயலலிதா. என்ன கொண்டு போனாங்க? அவங்க கையில் இருந்த சொத்துக்கள், எவ்வளவு சொத்துக்கள், எவ்வளவு சொத்து. அவங்களிலும் பிரம்மாண்டமான ஆட்களாக இப்போ இருக்காங்க. என்ன வச்சுருந்தாங்க? ஏகப்பட்டது கொண்டுறாங்க. கடைசியில் பெட்டில் இருக்கக்கூடிய அருணாக்கரை அத்துட்டு விட்டுறான். எல்லாம் முடிஞ்சு போகுது. ஆனால் அதை தெரிந்து கொண்ட பிற்பாடு இதுதான் வாழ்க்கை அப்படின்னு தெரிந்து கொண்டது. யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இளன்னு சொன்னான் பாருங்க. அந்த பெரியவன் இருக்கானே, அவனுடைய திருப்பாதத்தை சேவிப்பது தவிர நமக்கு வேறு வழி கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய இதில் தம்பி அத்தனை பாஸ்கர் என்ன எளிமை. கைகளில் கலை விளையாடுது. அந்த ஓவியத்தை பூரா கொண்டு வந்து உலகுக்கு கொடுத்துட்டார். இதுவரைக்கும் நம்ம போய் அதை பார்க்கணும் அப்படின்னா ஊருக்குள்ளே தான் போய் பார்க்கணும், அதுக்குள்ளே. இப்போ அப்படி இல்லை, புத்தகத்தை கையில் கொடுத்துட்டாரு, இங்கேயே நீங்கள் பார்த்துக்கலாம். அதில் ராஜா கடைசி சொன்னார் பார்த்தீங்களா, இவர் இதில் புத்தகத்தில் போட்டிருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ், விளக்கங்கள் இருக்கு இல்லையா, அதை எல்லாம் இந்த மாதிரி யார் பார்க்க வர்றவங்களுக்கு இது செய்து கொடுத்துட்டோம்னு சொன்னால் கழுத்தில் மாற்றிக்கிட்டாங்கன்னா நம்பர் 1, நம்பர் 2, 3 சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டே வரும். என்ன ஒரு 3-4 நாள் உட்காந்துருக்கணும். அவளுக்கு நம்ம ஆட்கண்ட பொறுமை எங்கே இருக்க போகுது? நமக்கு வயசான விற்பான்னு நடக்கவும் முடியல.
போகவும் முடியல. இளமையில் சம்பாதிக்க நேரம் இல்லை, முதுமையில் அங்கே இங்கே ஆசை இருக்குது. போதும், நீ அலைஞ்சது போதும், முடிச்சிருச்சு. ஆக இதையெல்லாம் கணக்கு பார்க்குற போது மிகப்பெரிய சாதனை அவர் செய்திருக்கிறாரு. அவருடைய வீட்டு ஆட்களுக்காக பாருங்கள், அம்மா ஒரு மிக தவப்புதல்வனை கொடுத்த தாய், தவப்புதல்வன். அது எவ்வளோ பெருமை இருக்கு. அந்த சான்றோன் என கேட்ட தாய் அல்லவா, அந்த தாயாக அவங்க அமர்ந்திருக்காங்க. அதுக்கான ஆள் கலைஞன், அந்த கலைஞன். ஏன்னா கொஞ்சம் கூட கர்வம் என்பது இல்லாத ஆள். எதிலும் பெருசாக சம்பாதிக்கணும், ஆச்சப்படணும்லாம் இல்லை, இதை செய்ய வேண்டும் என்ற ஆசையோடு செய்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட மகனுக்கு நாம் ரொம்ப பாராட்டு தெரிவிக்க வேண்டிய நம்முடைய கடமை. அதில் எல்லா ஆசிரியர்கள் மீதும் நன்றி அறிதலோடு வேற இருக்கார். இன்னார் தான் இங்கே எனக்கு, இன்னார் தாங்க எனக்கு. நண்பர்களை பற்றி பாருங்கள். அவரை நம்ம இருக்கார், அங்கே இருக்கார் பாருங்க, வள்ளல். அடுத்து நம்ம குமார் மிஸ் வள்ளல். அவர் பேரில் பார்த்தா அவருக்கு ரொம்ப எதுனாலும் சரி அவர் விடமாட்டார். அப்படி நண்பர்கள் மீது அவ்வளவு தூரத்துக்கு ஒரு ஆர்வமான ஆள். ஆக இப்படிப்பட்ட ஆட்களை பாராட்ட வேண்டும். பாராட்டுவதற்கு இது ஒரு சிறிய கூட்டம்தான், ஆனாலும் பரவாயில்லை. ஒரு கனத்த கூட்டம், அது கம்பீரமான கூட்டம். அவரை வாழ்த்துவோம். என்னுடைய சிறிய காணிக்கையாக அவருக்கு நான் தான் இருக்கட்டும் ஒரு சிறிய காணிக்கை. அவர் வளரணும். அவர் ஏன்னா அவர் கடுமையான வேலை பார்க்குறாரு. எப்படியெல்லாம் வேலை பார்க்குறாருன்னு எனக்கு தெரியும். அவர் வர வேண்டும், வாழ வேண்டும் என்று சொல்லி அவரை வாழ்த்தி வந்திருந்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஒளி ஓவியங்கள் பகுதி 2 தமிழ் பதிப்பை பேராசிரியர் பத்மஸ்ரீ சாலமன் பாப்பையா அவர்கள் வெளியிடுவார். ஒளி ஓவியங்கள் பகுதி 2 பெற்றுக்கொள்வதற்கு மதுரை திருப்பதி விலாஸ் வற்றல் வடாகம் கம்பெனியின் உரிமையாளர் மற்றும் மதுரை பொதுமண்டபம் மற்றும் மதுரை மாநகராட்சி பள்ளிகளின் புரவலர் உயர்திரு ஐயா டிபி கஜேந்திரன் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ரெண்டையும் வெளியிட்டாங்க. அப்புறம் நீதித்துறையில் பல்வேறு வழக்குகளுக்கு சரியான தீர்ப்புகளை வழங்கி வரும் சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை அமர்வின் நீதிபதி மாண்புமிகு நீதியரசர் திருமதி ஸ்ரீமதி அவர்களின் முக்கிய பணிச்சுமைகளுக்கு ஒளி ஓவியங்கள் பகுதி 2 ஆங்கில பதிப்பான ரிலீஃப் ஸ்கல்ப்சர்ஸ் ஆஃப் மதுரை பொதுமண்டபம் வெளியிட சம்மதித்து நம்முடைய வந்துள்ளார். சிற்றுரையாட்டி ஆங்கில பதிப்பை வெளியிட மாண்புமிகு நீதிபதி அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆங்கில பதிப்பை பெற்றுக்கொள்வதற்கு ஒளி ஓவியங்கள் நூலாசிரியர் எம் ரத்னபாஸ்கர் அவர்களின் அக்காள் சென்னையிலிருந்து வந்திருக்கும் திருமதி ரத்னகுமாரி தியாகராஜன் மற்றும் அச்சான் ஏ தியாகராஜன் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இனிய மாலை வணக்கம். தாமதமாக வந்ததற்கு சாரி. எனக்கு பிடித்தது ஓவியம், அதனால் நான் இங்கே இருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். மேடையில் அமர்ந்திருக்கும் 2 பேச்சாளர் ஜாம்பவானுக்கு நடுவில் என்னை உட்கார வச்சுட்டு என்னை போய் பேசுன்னு சொல்கிறாங்க. அப்படியே வடிவேல் சொல்கிற மாதிரி நடுங்குகிறது.
பாரதி மேடம் மிஸ்ஸிங், அதுக்காக என்னை கூட்டிட்டாங்க போல இருக்கு. ஆனால் தப்பான ஆளை கூட்டியிருக்கீங்க. எனக்கு முன்னால் நிறையா பேர் பேசினதாக சொன்னாங்க. நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். இதோட லிங்க் ஏதாவது இருந்ததுன்னா எனக்கு கொடுங்க, நான் கேட்டுக்கிறேன். ஓவியங்களில் பல வகை உண்டு. நான் முதல்ல இந்த புக்கை கை நீட்டி பார்க்கும்போது, அட பென்சில் ஸ்கெட்சு எனக்கு ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு நினச்சி தான் வாங்கினேன் நான். அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற அவர் அதை ஓவியத்தோடு கொடுத்துருக்கிற செய்தியெல்லாம் பார்த்தோன்னா இது நிஜமாகவே ஒரு பொக்கிஷங்க. நம்ம ஒரு புது மண்டபத்தில் அவர் சொன்ன மாதிரி அலுமினியம் கடையும் டெய்லர் கடையும் நான் தோசைக்கல்லும் வாங்க தான் போயிருக்கேன். இப்படி ஒரு ஓவியம் பார்க்கவே இல்லை. அப்படிப்பட்ட ஓவியங்களை போய் பார்த்தாலும் ஒரு நாள்லாம் போகாது. இப்போ ஜஸ்ட் நீங்கள் இந்த பேப்பர் அப்படி புரட்டிட்டு பார்க்குற அளவுக்கு நம்மளுக்கு அப்படியே இதை சாறு மாதிரி கொண்டு கொடுத்துருக்காரு. அருமையான விஷயம். அவர் எடுத்துக்கிட்ட எஃபர்ட்டு வீண் போகாது. இது உலக மத்தியில் பிரசித்தி பெற்றிருக்கும். நான் ரீசெண்டாக ஏர்போர்ட்டில் கூட இந்த புக்கை பார்த்தேன், அவரோட முதல் புக்கை. ஸோ எல்லா முக்கியமான இடங்களிலும் இது இருக்குது. ரொம்ப சந்தோஷமான விஷயம். இதை சொல்லும் போது அவர் மட்டும் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். அவங்க குழந்தைங்களுக்கெல்லாம் அதில் பேஷன் இருந்ததுன்னா அவங்களும் செய்யணும்னு கேட்டுக்கிறேன். இருக்கா? அப்போ நீங்களும் செய்யுங்க. அதை அப்பாவுக்கு உறுதுணையாக இருந்து செய்யுங்கள். நமது பாரம்பரியமே பல விஷயங்கள் நம்மளுக்கு தெரியாமல் போச்சு. அதில் அவர் சொன்ன மாதிரி அந்த கல்வெட்டை மூடிட்டு ஒரு தூணை எழுப்பினார்னா நம்மளோட பாரம்பரியம் எங்கே இருக்குதுன்னு தெரியுதில்ல. யாருக்குமே இப்போ பாரம்பரியமே தெரியறதே இல்லை. எல்லாத்தையும் ஜஸ்ட் லைக் தட் அதை அப்படியே விட்டுட்டு போயிடுறோம். ஏன் இப்படி பண்ணுறோன்னே தெரியல. இனிமேயாவது இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நம்ம விடாமல் நம்மளோட சந்ததிகளுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதனால் எல்லார் வீட்டிலையும் இந்த 2 புக்கும் கண்டிப்பாக வாங்கி உங்கள் லைப்ரரியில் வச்சு குழந்தைங்களுக்கு ராமாயணம் மகாபாரதம் சொல்லிக் கொடுக்குற மாதிரி, திருக்குறளை சொல்லிக் கொடுக்குற மாதிரி, ஆத்திச்சூடை சொல்லிக் கொடுக்குற மாதிரி இந்த ஓவியங்களையும் தயவு செய்து இனிமே வர பரம்பரைக்கு சொல்லிக் கொடுங்கள். அதனால் எல்லாரும் இந்த புக்கை அவசியம் வாங்கி உங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க. சுருக்கமாக இவர் பேர் ரத்னா பாஸ்கர், நமக்கு கிடைத்த ரத்தினம். அதனால் நான் அவரை மனதார பாராட்டுகிறேன். சார், உங்களோட இதை மேலும் நன்றாக வருவதற்கு வாழ்த்துக்கள். வாழ்த்துரை வழங்கிய நீதியரசர் திருமதி ஸ்ரீமதி அவர்களுக்கு நன்றி. நன்றியுரையாற்றுவதற்கு ஒளி ஓவியங்கள் நூலாசிரியர் திரு எம் ரத்னபாஸ்கர் அவர்களை அழைக்கிறேன். ஒளி ஓவியங்கள் நூலாசிரியர் திரு எம் ரத்னபாஸ்கர் அவர்களை அழைக்கிறேன். இந்த எளியோனின் அழைப்பை ஏற்று வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்த மாபெரும் டாக்டர் ராதா தியாகராசர் அரங்கினில் ஒளி ஓவியங்கள் பகுதி 2 வெளியீட்டு விழா நடத்துவதற்கு அனுமதி அளித்த கருமுத்து தியாகராசர் கல்வி குடும்பத்தினருக்கும் என் தாழ்மையான நன்றி. ஒளி ஓவியங்கள் பகுதி 2 வெளியிட நான் அனுமதி கேட்ட பொழுது யோசிக்காமல் சரி என்று அனுமதி அளித்த கல்லூரியின் செயலாளர் திரு ஹரி தியாகராஜன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. தியாகராஜர் கல்லூரி முதல்வர் திரு பாண்டியராஜன் அவர்களுக்கும் கல்லூரி டீன் திரு சீனிவாசன் சார் அவர்களுக்கும் என்னுடைய அனைத்து அலுவலர்களுக்கும் நன்றி. இங்கு விழா மேடையில் அமர்ந்து சிறப்பித்து எல்லாரையும் மகிழ்வித்தும் அனைவரு பெருமக்களுக்கும் என்னோட நன்றி. வருடந்தோறும் மேடையில் பேசும் வித்தகர்கள் முன்னிலையில் வருடத்துக்கு ஒரு முறை பேசும் எனக்கு வாய்ப்பு கிடைத்தது எண்ணி ரொம்ப மகிழ்ந்தேன். நான் என்னோட முன்னுரையிலிருந்து கொஞ்சம் வாசித்துறேன், டைம் நேரம் ஆயிட்டுருக்கு. பெற்றெடுத்த முதல் ஆண் குழந்தை கைகளில் தவழும் பொழுதே 2வது பெண் குழந்தைக்கு ஆசைப்பட்ட தாய் போன்ற நானும் எனது ஒளி ஓவியங்கள் 2 வெளிவருவதில் அதிகம் ஆர்வம் கொண்டதனால் 3 ஆண்டுகள் இரவு பகலாக முயற்சித்து
புது மண்டபத்தின் 124 தூண்களில் உள்ள 750 புடைப்பு சிற்பங்களையும் கோட்டோவியமாக்கி அது நுண்ணிய வேலைப்பாடுகளையும் அதன் உரிய விளக்கங்களையும் முதல் முறையாக உங்கள் முன் படைப்பதில் பெருமை அடைகிறேன். இந்த 124 தூண்களிலும் பெரும்பாலும் சிவ அவதாரங்கள், விநாயகர், முருகன், காளியம்மன், கிருஷ்ணர், ராம அவதாரங்கள், சிவகணங்கள், முனிவர்கள், நாயக்க மன்னர்கள், சேடி பெண்கள், யானைகள், விலங்குகள், பறவைகள், மலர் அலங்காரங்கள் போன்றவை புடைப்பு சிற்பமாக செதுக்கப்பட்டுள்ளன. இவை அனைத்தும் 3 முதல் 6 அங்குலம் புடைப்பாக ப்ரொஜெக்ஷன் அப்படி அங்கே செதுக்கப்பட்டிருக்காங்க. எந்த ஒரு இடத்துலையுமே ஒளி தடமே இல்லாமல் செதுக்கியிருப்பாங்க. நீங்கள் போய் அதை பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கின் மாதிரியே இருக்கும். அவங்க பேப்பர் வச்சு தேய்ச்சாங்களா என்ன செஞ்சாங்கன்னே தெரியல. அந்த காலத்தில் சிறப்பாக செஞ்சுருக்காங்க. சிற்பங்களை கல்லில் செதுக்கிறதுக்கு முன்னால் ஒரு ஓவியர் பிழை ஏதும் இல்லாமல் அதை திறம்பட வரைஞ்சி கொடுத்தா தான் அதை செதுக்க முடியும். ஸோ அந்த வகையில் நானும் ஒரு ஓவியன்றதில் பெருமைப்படுறேன். திருமலை மன்னரின் ஓவியர்கள் மற்றும் சிற்பிகள் கைவண்ணத்தில் உருவாக்கப்பட்ட இங்கு சிற்பங்கள் நுண்ணிய வேலைப்பாடுகள், வளைவுகள், நளினங்கள், புடைப்புகள், நேர்த்திகளோடு செம்மையாக செஞ்சுருக்காங்க. அது மாதிரி என்னால் வரையக்கூட முடியல பெர்ஃபெக்டாக. நம்மளுக்கு இப்போ வரைஞ்சிருக்கிறது வந்து ஒரு 10% கம்மியாக கூட இருக்கலாம். ஆனால் அவங்க கல்லில் அதை செஞ்சுருக்காங்க, கிராஸ் எதுவும் இல்லாமல். இந்த காலத்தில் கோயிலுக்கு வருமானம்லாம் வாய்ப்புகள் குறைவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் கோயிலுக்கு சொந்தமான நிலங்கள், கட்டடங்கள்லாம் அவங்க வந்து வாடகைக்கு விட்டாங்க. கலை அழகு சிறப்பு பிடிக்கும் மண்டபங்கள்லாம். ஆனால் அவற்றை பராமரிக்க யாரும் முன் வரல. ஆனால் அவை காலப்போக்கில் பொலிவளர்ந்து சிதைக்கப்பட்டன. என்னோட கருத்து இது. அவ்வாறு இல்லாமல் புது மண்டபம் வரலாறு கொடுத்த காயங்களால் வீழ்ந்து விடாமல் திடமாக நிற்கிறது. அது ஆச்சரியமான விஷயம்தான். புது மண்டபம் கடந்து வந்த காலகட்டங்கள் மிகவும் கடினமானது. மழைப்பொழிவு, வறட்சி, திறனற்ற ஆட்சியாளர்கள், கட்டுப்பாடு, ஆக்கிரமிப்பாளர்களின் படையெடுப்பு, மக்களின் சேதப்படுத்தும் மனப்பாங்கு, கைவிடப்படல் போன்ற காரணங்களால் தன் பொலிவை இழந்தாலும் தன் உள் அழகை அது இன்னும் இழக்கலை. ஒளிவோவியங்கள் முதல் பகுதியில் புது மண்டபத்தின் ஒற்றைக்கல் சிற்பங்களின் பெருமைகளை வெளிக்கொண்டு வந்ததில் எனக்கு கிடைத்த நுட்பங்கள், தொடர்புகள், மகிழ்ச்சி, தெளிவு, வரவு, வாழ்த்துக்கள், குட்டுக்கள், பெருமை, பொறுமை, பாராட்டுகள், திருப்தி மற்றும் நிம்மதி அனைத்தையும் அளித்த பெருமை இறைவனையே சேரும். இறை அருளால் ஒளிவோவியங்கள் 2 வெளியிடும் வாய்ப்பு கிடைத்த இத்தருணத்தில் நமக்கு கிடைத்த வறிய பொக்கிஷம் இவ்வளவு வருடங்களாக இருந்த நிலையிலிருந்து மாற்றம் கொண்டு பொலிவை கண்டு உலகத்தோர் அறியும்படியான உன்னத அருங்காட்சியகமாக மாறிட பெரும் பொருளுதவி செய்து வரும் மதிப்பிற்குரிய ஐயா மதுரை திருப்பதி விழா டிபி ராஜேந்திரன் அவர்களுக்கும் வணக்கம். அதற்கு அனுமதி அளித்த அதிகாரிகளுக்கும் அங்கு பணியாற்றும் சகோதர சகோதரிகளுக்கும் நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நூலில் இடம்பெற்றுள்ள 750 புடைப்பு சிற்ப உருவத்தை வரைந்து முடிய இந்த என்னால் அதன் விவரங்களை முழுமையாக உங்களுக்கு தர இயலவில்லை. என்னுடைய அறிவு கெட்டியவரை பதிவிட்டுள்ளேன், மன்னிக்கவும். சில சிற்பங்களின் விளக்கங்கள் சரிவர கிடைக்கவில்லை. புது மண்டபத்தில் உள்ள அத்தனை புடைப்பு சிற்பங்களையும் புகைப்படம் எடுத்து, கணக்கெடுத்து, வகைப்படுத்தி, வரைகலையாக்கி உங்கள் முன் படைப்பதற்கு எனக்கு திறனளித்த இறைவனை வணங்குகிறேன். எத்தனையோ விற்பனைகள் இருக்கின்ற பொழுதும் எனக்கு இந்த வாய்ப்பளித்த இறைவனின் கருணையை என்னென்னுள்ளது. கணிக்க முடியாத சில சிற்பங்களின் பின்னணியை இறையருள் எனக்கு சுட்டிக்காட்டியதை நினைத்தால் இதற்காகவே என்னை தேர்ந்தெடுத்ததை உணர்கிறேன். பெருமகிழ்ச்சி, திருப்தியோடு பிறவி பயனை அடைகிறேன். இந்த புத்தகத்தை நான் மட்டும் செஞ்சேன்னு நினைக்கிறப்ப பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க. என்னுடைய வாழ்வாதாரம், என்னோடய வளர்ச்சி, சின்ன வயசுலேருந்து நான் பட்ட எல்லாத்துக்கும் அவங்களுக்கு உங்கள் முன்னாடி சரி நன்றி செலுத்த விரும்புகிறேன். அது கொஞ்சம் மட்டும் அனுமதி இருக்கு. செல்வி பிரியா ராமகிருஷ்ணன் இருக்காங்களா இங்கே? வாங்க. அவங்க தகப்பனார் திரு ராமகிருஷ்ணன். வாங்க ஐயா. அவங்க தாயார் உஷா ராமகிருஷ்ணன் திரு. வாங்க. அவங்க 3 பேரையும் குறிப்பாக பாராட்டுறதுக்கு அழைச்சது காரணம், திறமான புலமையெனில் வெளிநாட்டால் அதை வணக்கம் செய்ய வேண்டும்னு பாரதி பாடினான். இப்போ எங்களுக்கெல்லாம் அந்த குறை இருந்தது. ஏன்னா ஆங்கிலத்தில் சரளமாக பேச தெரியாததுனால சில தடைகள் ஏற்படும். ஆனால்
எந்தவித இவங்க இருக்கிறது கோயம்புத்தூர். இந்த மதுரையில் இருக்கக்கூடிய இந்த முதல் புத்தகத்தை பார்த்த பிற்பாடு இந்த பெண்ணு கொஞ்சம் கூட பிசுறு இல்லாமல் நான் மொழிபெயர்த்து தர்றேன் ஆங்கிலத்தில் அப்படின்னு ஒரு காசு வாங்கிக்கிடாம, அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இது மொழிபெயர்க்கிறதுக்கு கொஞ்சம் கடினமான வேலை, பணச்செலவாகும். ஆனால் அந்த குழந்தை இதை இவ்வளவு பொறுப்படுத்தி செய்திருக்குன்னா அது எங்கே இருக்குது? கோயம்புத்தூரில் இருக்கிற பொண்ணு மதுரை இவருக்கு செய்யக்கூடிய விஷயத்தை வாங்கி அங்கலமாக மொழிபெயர்த்திருக்கு. அது கடினம், சில சொற்கள் எல்லாம் அதுக்கு விளங்காது நமக்கு. அது ஓவிய ஒரு சிற்பத்தில் இருக்கக்கூடிய சொல்லு, அந்த சொற்கள் எல்லாம் தெரிவு செஞ்சு மொழிபெயர்த்து கொடுத்துருக்குன்னா அதை பாராட்ட வேண்டியது நம்முடைய கடமை. அந்த குழந்தையை பெற்ற அந்த தாயையும் தகப்பனையும் ரொம்ப பாராட்டணும். இறைவன் உங்களை எங்கள் மதுரை மீனாட்சி உங்களுக்கு எல்லா ஆட்சிகளும் கொடுக்க வேண்டும் என்று வேண்டுகிறோம். உங்களுக்கு பொண்ணாட கொடுத்துருங்க. மதுரையில் தான் படித்தது சார். மதுரையில் படித்ததா? தியாகராஜா காலேஜில் அப்படியா? அப்போ தாராள அவங்க நீங்கள் வாங்கம்மா. இல்லை வாங்க தாய், நீங்கள் போடுங்கம்மா. நல்லா இருந்தது. ஐயா வாங்க. நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்காரு. நீங்கள் நல்ல குழந்தைய பார்த்துருக்கீங்க. கடவுள் படித்து முடிச்சு காலேஜ் ஃபர்ஸ்ட். அப்படியா? வாழ்த்துக்கள்யா, வாழ்த்துக்கள்யா. ஆர்கிடெக்ட். அப்போ உங்களுக்கு அதை சொல்லி எளிதாக தெரியும். கொடுத்துருங்க. ரொம்ப நன்றி சார். நல்லது. நான் என்னோட 5ஆம் வகுப்பு வந்து ஏலாரமண்ணின்ற கிராமத்தில் படித்தேன். அங்கே வந்து கடிதம் அப்படின்னு ஒரு பாடம் இருந்துச்சு. அப்போ அந்த டீச்சர் சொன்னாங்க, எல்லோரும் கடிதம் எழுதி எல்லாத்துக்கும் அனுப்புங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் அனுப்புனேன். இப்போ நான் எழுதி அனுப்புனது எங்கள் சித்திக்கு, சுப்புலட்சுமி கௌதமன். இங்கே வந்திருக்காங்க, சித்தி வாங்க. எனக்கு அப்போ இருந்தே ஒரு ஊக்கத்தை கொடுத்தவங்க. ஐயா உங்களுக்கு பொன்னாடை பொருத்தமாக கேட்டுக்கொள்கிறேன். இருக்கு. என்னோட சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஒரு ரோல் மாடலாக இருந்தவர். நிறைய பேர் இருக்காங்க. அதில் ஒருத்தர் வந்து அப்போ சென்ட் மேரிஸில் நான் படித்தப்போ புதன்கிழமை எங்களுக்கு லீவு, சனிக்கிழமை லீவு கிடையாது. அப்போ நான் புதன்கிழமை மட்டும் வெளியில் சுற்றுற மாதிரி இருப்பேன். அப்போ அவரோட புல்லட்டில் என்னை கூட்டிகிட்டே போய்வார் எப்போ பார்த்தாலும். இப்போ நானும் ஒரு புல்லட் வாங்கி 13 வருஷமாக ஓட்டிகிட்ருக்கேன். அதுக்கு ரொம்ப உறுதுணையாக ஏதாவது உற்சாகம் படுத்துகிறேன் என்னோட சித்தப்பா தி சவுந்தரபாண்டியன் அழைக்கிறேன். வாங்க. இவர் வந்து மதுரை கணேஷ் தியேட்டரோட உரிமையாளர். ஆனால் ரொம்ப எளிமையானவர். அவர் கோபமாக பேசி நான் பார்த்ததே இல்லை. வாங்க.
ஐயா இந்த பொன்னாடை பத்துறதுலாம் உங்கள் வேலை தான், அதை செஞ்சு கொடுத்துருங்க எனக்காக. அங்கே கூட வச்சிருப்பான். பேர் எடுக்க சொல்கிறேன், தெரியல இருக்கு. சரி, சரிங்க சார், ரொம்ப நன்றி. நான் வந்து இப்போ தான் கம்ப்யூட்டர் இன்டர்நெட்னு வந்துருச்சு. அப்போ வந்து சென்னைக்கு அடிக்கடி போவேன். போகிறப்பெல்லாம் மவுண்ட் ரோட்டில் உள்ள புத்தக கடையில் போய் நிறையா பொறுக்கிட்டே இருப்பேன். அதான் என்னோடய வேலை. அப்போ வந்து நான் போனப்பெல்லாம் லீவ் போட்டு என் கூட வருவார் எங்கள் மச்சான் தியாகராஜன். எங்கள் அக்கா ரத்னகுமாரி நல்லா கவனிச்சு தான் செய்வாள். அந்த நாட்களை மறக்க முடியாது. எனக்காண்டி லீவ் போட்டு வந்துட்டு என்னை பைக்கில் கூட்டியே சுற்றுவார் மெட்ராஸ் முழுக்க. அப்படி ஒரு நல்ல மனிதர். அவரையும் பாராட்ட விரும்புகிறேன். நான் வந்து முதல்ல வரைகிறது மட்டும்தான் செஞ்சுட்டு இருந்தேன். அப்புறம் கம்ப்யூட்டருக்கு 1997 தான் கம்ப்யூட்டர்லாம் வாங்கி செஞ்சேன். அப்போ லோனுக்கு ஒரு 8 மாதம் அலைஞ்சேன். அவங்க வந்து 45,000 லோனுக்கு 30,000 டெபாசிட் கட்ட சொன்னாங்க. அப்போ என்னால் அதை செய்ய முடியல. இருந்தாலும் அந்த கம்ப்யூட்டர் நான் வாங்கினதுனால தான் இன்றைக்கி எனக்கு பல விதமான யோசனைகள்லாம் கிடச்சிச்சு. ஸோ அந்த கம்ப்யூட்டர் வாங்குறதுக்கு அந்த 45,000 வாங்குறதுக்கு 30,000 டெபாசிட் கட்டின அண்ணன் பாலகிருஷ்ணன் இங்கே வந்திருக்காங்க. அண்ணே வாங்க, இங்கே வர வாங்க. அக்கா பானுமதி அக்கா நீங்களும் வாங்க, உங்களையும் சேர்த்தான். சீக்கிரம் வாங்க. அந்த மேனேஜர் லட்சுமணன், திரு லட்சுமணன், இந்தியன் பேங்க். அவர் வாங்க. நன்றிண்ணே. அக்கா எங்கிட்ட கொஞ்சம் திரும்பி ஃபோட்டோ எடுத்துக்கோ. நில்லுங்க 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 நில்லுங்க, இன்னும் தள்ளி நில்லுங்க ஐயா கிட்ட. நன்றிண்ணே. நன்றிக்கா, வாங்க. என்னோடய கதையில் இன்னொரு பார்ட்டு. நான் முதல்ல வீட்டில் எழுத்து மேஜை வச்சு தான் வரைஞ்சிக்கிட்டு இருந்தேன் அந்த காலத்தில். சரி, அப்புறம் ஒரு டேபிள் சேர்லாம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கினேன். எனக்கு ஒரு ஆஃபீஸ்னு ஒன்றும் இல்லை. வீட்டில் வச்சு தான் சைக்கிளில் போயிட்டு வருவேன். சரி, ஒரு ஆஃபீஸ் போடலான்னு சொல்லி யோசித்தப்போ அண்ணே பி ஜெகதீசன் தான் எனக்கு இடம் கொடுத்தாரு. இப்போ அண்ணே வாங்க, நீங்களும் வாங்க மேலே. அவர் அப்போ மாதம் 200 எனக்கு வாடகை. எனக்கு மாதம் வருமானமே 200 தான் வந்துச்சு. அது அப்படியே வாடகை கொடுத்தேன் அண்ணனால தான். வாங்க. இல்லை நன்றி. இந்த புக்கு வெளியிட்டு கூட இன்னும் சம்பாதிக்கல. இவர் சம்பாதிச்சாருன்னா இன்னும் நிறையா அள்ளி கொடுப்பாரு. சம்பாதிச்சாச்சு. அடுத்து வந்து இப்போ தான் செல்ஃபோனு கேமராலாம் இருந்துச்சு. ஒரு 32 வருஷத்துக்கு முன்னாடி அதெல்லாம் இல்லை, எல்லாருக்கும் கிடைக்கல. நான் இப்போ எங்கே போனாலும் ஒரு நோட் எடுத்து பென்சிலில் வரைஞ்சிக்கிட்டே இருப்பேன். குற்றாலத்துக்கு போயிருந்தப்போ அங்கே ஒரு நண்பர் படுத்து தூங்கிட்டு இருந்தார். அவர் வரைஞ்சிக்கிட்டே இருந்தேன். அவர் திடீர்னு எந்திரிச்சு பார்த்தப்ப என்னை வரைகிறீங்களா, நீங்கள் யாருன்னு கேட்டப்போ பேசணும். என்ன வேலை பார்க்குறீங்கன்னாரு. எனக்கு வேலை இல்லை அப்படின்னு சொன்னேன். அந்த வேலைக்கு என்னை ஒரு இடத்துக்கு அனுப்புனவர் பாண்டியராஜன். அண்ணே வாங்க.
அவர் மூலமாக தான் நான் இங்கே இந்த தொழிலுக்கே வந்தேன், இந்த டிராயிங் லைனில். அவருக்கு ஒரு நன்றி. வாங்க அந்த பின்னாடி படி தூங்கினவர் இவர் தான். ஏன்ட்ட இருக்கு, நான் கொண்டு வந்து தரேன். பின்னாடி திரும்பி தூங்கினது குற்றம். அன்னைப்பா ஓகே, நன்றிண்ணே. அவர் சொன்ன பின்னாடி வாங்க, நான் வந்து மதுரையில் வந்து கம்ப்யூட்டர்லாம் லோன் போட்டு வாங்கி எல்லாம் செஞ்சேன். அந்த சாஃப்ட்வேர் கோரல்ட்ரா அப்படின்னு சொல்லுவோம். அந்த கோரல்ட்ரா இப்போ வந்து A24 வந்துடுச்சு. அப்போ வெர்ஷன் 3 நான் பழகினேன். அது எனக்கு அப்போ போகிறப்ப சொல்லிக் கொடுப்பாரு. அவர் வந்து கோபால் அக்மி கம்ப்யூட்டர். அண்ணே வாங்க. ரொம்ப பேச மாட்டார், ஆனால் எனக்கு உதவி செஞ்சுருக்காரு. நில்லுங்க, ஃபோட்டோ எடுத்துக்கலாம். போட்டுக்கோங்க. ஆமாம், ஓகே. நான் வந்து பல கோயிலுக்கு வந்து போவேன், நிறையா ஃபோட்டோ எடுத்து எல்லாமே செய்கிறதுக்கு. என் கூட ரெக்க மாதிரி வர்ற ஒருத்தர் வந்து முத்துராஜா காளியப்பன், இன்ஜினியர். அவர் அண்ணே வாங்க. அவர் வந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்குள்ளே போய் வேலை பார்க்குற டெலிகாம் இன்ஜினியர். ரொம்ப சிம்பிளானவர். என் கூடயே தான் சுற்றுவார். எப்போ பார்த்தாலும் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும், அது தான் முத்துராஜா காளியப்பன். வாங்க ஒரு இடத்துல. நான் வந்து புத்தகம் வெளியிட்டு கொஞ்சம் பேர் வெளியே வந்தோடனே என்னைய தேடி வந்து என்னை பற்றி விஜயபாரதம் மற்ற இதர புக்கிலெலாம் எழுதின அண்ணன் பத்திரிகையாளர் ஆர் கணேசன் அவர்களை கூப்பிட்றேன். அண்ணே வாங்கினே, இன்னும் கொஞ்ச நேரம் தான் முடிஞ்சிடும் பாருங்க. ஒரு பாட்டை மட்டும் எடுத்துக்கலாம். இந்த புத்தகத்தை வாங்கினவங்க நிறைய பேர் தேடி வந்து, நான் புத்தகம் விற்க போனப்போ எனக்கு பொன்னாடை பற்றி ஒருத்தவங்க ரொம்ப மரியாதை பண்ணாங்க. அவங்க எனக்காண்டி ரெண்டு புத்தகத்தையும் விற்க போனப்போ எனக்கு 2 வேறு பொன்னாடை பற்றினாங்க. அவங்க வந்து மதுரை கார்பரேஷனில் இருக்கிற இன்ஜினியர் திருமதி மல்லிகா. அவங்க வாங்க வாங்க மேடம், வாங்க. ரொம்ப நன்றி. அவங்க கார்பரேஷனில் மேனேஜராக இருக்காங்க, இன்ஜினியராக இருக்காங்க. இல்லைங்க, போட்டோ எடுத்துக்கலாம். திரும்பி நிவேதிதா வந்திருக்கீங்களா? வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அல்ல, ஓகே. இந்த புத்தகம் வெளியிடக்காக நிறைய பிரிண்ட் அவுட்டு, நிறைய ட்ரையல் அண்ட் எரர் பார்த்து தான் இதை நான் செஞ்சுருக்கேன். அதுக்கு நிறைய போய் தொல்லை பண்ணியிருக்கேன். ஸ்டார் ஜெராக்ஸில் இருக்க ராம்குமார் எனக்காண்டி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. ராம்குமார் வாங்க. வாங்க, அவங்கள வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கு நான் வந்து மரியாதைப்படுத்துறேன்னு யார்ட்டுமே சொல்லலை. இது சர்ப்ரைஸாக செய்கிற ஒரு வேலை. அதனால் யாருக்கும் தெரியாதனால தான் அவங்க வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது, மன்னிச்சுக்கோங்க. அப்புறம் பிரைட் ஸ்க்ரீன் ராஜா அண்ணே வாங்க. இவர் வந்து என்னையோட சுறுசுறுப்பானவர். எனக்கு பல விதையில் வேலையெல்லாம் கொடுத்துருக்காரு அந்த காலத்தில். அதனால தான் எங்கள் வண்டியெல்லாம் ஓடி இருக்கு. அண்ணே வாங்க, வணக்கம். ஐயா உங்களை மாதிரியே நல்லா இருக்குன்னு சாமி. ஐயா உங்களோட கலரில் மிஞ்சிட்டாரியா? நில்லுங்க. ஒரு பெரிய நிறுவனத்தோட உரிமையாளராக இருந்தும் ரொம்ப எளிமையாக எல்லா வேலையும் செய்கிறவர். நான் எப்போ போனாலும் மரியாதையாக பேசி எனக்கு என்ன வேணுமோ செய்வார். அவரை போய் தொல்லை பண்ணதில்லை. போன நிகழ்ச்சிக்கு வந்து தொகுப்பாளராக இருந்தார் ராஜேஷ். வாங்க. இந்த வட்டம் அவருக்கு கொஞ்சம் கையில் அடிபட்டுருச்சு. அவர் தான் தொகுப்பாளர் அந்த வட்டம் வர வேண்டியது. அதுக்கு பதிலாக இன்னொரு நண்பர் வந்துட்டார்.
செல்லன் சோப்போட உரிமையாளர் இவர். வாங்க ராஜேஷ். ஆமாம், அழுக்கு போகுமியா நல்லா. நில்லுங்க கை உடைஞ்சாலும் உங்களை நாங்கள் விட மாட்டோம். ஒரு நண்பர் வந்து இன்னும் நான் அவர் நேர்லேயே பார்க்கல, ஆனால் அவர் வந்து அமெரிக்காவில் இருக்கார். அவர் பேர் சரவணன். அவர் ஆனால் மதுரைக்காரர் தான், ரொம்ப ஆர்வமானவர். பட் இப்போதைக்கு அவர் வர முடியல. ஆனால் அவங்களோட தாய் தந்தையரை அனுப்பி வச்சுருக்காரு. வாங்கம்மா, வாங்கப்பா, நீங்களும் மேலே வாங்க. எனக்கு உங்கள் பேர் கூட தெரியாது இன்னும். துண்டு இருக்கா? நீங்களும் வாங்க கொடு. நில்லுங்க. வாங்க. இந்த புத்தகத்தை வரைகிறது பெருசு இல்லை, அதை வந்து பாதுகாக்கணும். ஏன்னா நிறைய கலைஞர்கள் வந்து ஏமாந்து போயிடுறாங்க. ஏன்னா கலைஞர்கள் அதனால தான் காலத்தில் கஷ்டப்படுறாங்க. நான் பார்த்த அனுபவத்தில், அது இசைக்கலைஞர்களாகட்டும், என்ன கலைஞர்களாகட்டும், அவங்களுக்கு வந்து வெளி உலகத்தை பற்றி தெரியாது. கலைஞர்கள்லாம் வியாபாரி கிடையாது, அவங்களுக்கு வந்து கலை மட்டும்தான் தெரியும். நான் அதுலேருந்து கொஞ்சம் மாறுபடணும்னு நினச்சேன், அது செஞ்சிகிட்ருக்கேன். இதுக்கு வந்து ISBN நம்பர் வாங்கணும், இதுக்கு காப்பிரைட்லாம் வாங்கணும். அதெல்லாம் எனக்கு செஞ்சு கொடுத்த சான்லாக்ஸோட கார்த்திக் வந்திருக்கீங்களா? வந்தீங்களே, வாங்க. எனக்கு அந்த உதவி செஞ்சவங்கலாம் இவங்க தான். லக்ஷ்மணன், அண்ணன் லக்ஷ்மணன் வந்திருக்காங்களா? அல்ல, சரி, நீங்கள் வாங்க. கலைஞர்களை காப்பாற்றினது இவருக்கு ஒரு பங்கு இருக்குது. இல்லைங்க. ஓகே, தேங்க்யூ கார்த்தி. எனக்கு வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் வந்து ஆயிரங்கால் மண்டபத்தில் ஒரு 50 போர்டு வைக்கிற ஆர்டர் கொடுத்தாங்க. ஒவ்வொரு போர்டும் 4 அடிக்கு 4 அடி. அதில் மதுரையோட என்கிட்ட கலெக்ஷன் ஃபுல்லாக போட்டு ஒரு பெரிய எக்ஸிபிஷன் அங்கே வச்சுருக்கோம். நீங்கள் டைம் கிடச்சா போய் பாருங்கள். அது அங்கே வைக்கிறப்ப அங்கே இருக்கிற பெரிய பெரிய கண்ணாடியெல்லாம் கழட்டிட்டு வந்து அதை தொடச்சி எல்லாம் செஞ்சாங்க. அப்போ அது போக எனக்கு நிறையா உதவிகள் செய்கிற, அதில் திணீர்லாம் போட்டு துடைக்கணும் எல்லா கண்ணாடியும். எல்லாம் ஒவ்வொன்றும் 12 mm திக்னஸ் இருக்கும். கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தால் கையெல்லாம் கிழிச்சிரும். அப்போ எனக்கு நிறையா உதவி செஞ்சுருக்காங்க. திருமதி ஜோதி, வாங்க. இல்லைங்க, போட்டுக்கோங்க. தேங்க்யூ. என்னோட இந்த எளிய அழைப்பை ஏற்று வந்திருக்க அனைத்து நண்பர்கள், என்னோட கல்வி நண்பர் பாஸ்கர் தெரியுது இங்கேருந்து, குமார் மிஸ் கணேஷ், வாங்க, சதீஷ், மோகனா, ஓகே, எல்லாத்தையும் இங்கேருந்து பார்க்க முடியுது. எல்லாத்துக்கும் நன்றி. அன்னை திருமணி அண்ணே, அருண், எல்லாத்தையும் கூப்பிட்டு செய்ய முடியல, மன்னிச்சுக்கோங்க. அசோகண்ணனுக்கு ரொம்ப வணக்கம். போனோட மிஸ் பண்ணிட்டேன். மருதண்ணன் கூட பேசிகிட்டே இருக்காரு. ஓகே, எனக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காரு. கனிராஜா, வணக்கம். கனிமொழி, ரொம்ப ஆர்வத்தோடு வந்திருக்கீங்க. செல்வா சித்திக்கு வணக்கம். ஓகே, முத்தரசண்ணே, மேலே உட்கார வச்சு இந்த விட உங்களை கீழே உட்கார வச்சுட்டேன். ஓகே, வேறு மகேந்திரண்ணே, ஆர்வமான எல்லாத்துக்கும் வணக்கம். ஜெயராஜ் ஐயா, வாங்க ஐயா, மேலே வாங்க. அவர் வந்து பிரிட்டோ ஹைஸ்கூலோட தமிழ் ஐயா, ஆனால் அவர் NCCயில் கேப்டன் ரேங்கில் இருக்கார். ரொம்ப கண்டிப்பானவர் ஐயா, எனக்கு நிறையா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. வாங்க. எத்தனை இருக்குது? ரொம்ப நன்றிங்க. நான் கண்ட ஒரு இளம் தலைமுறை தொழிலதிபர், பெரிய ஆளாக இருந்தாலும் ரொம்ப எளிமையாக இருப்பார், மரியாதையோட பேசுவார். அவங்க அப்பா மாதிரியே காரை வந்து சைக்கிள் மாதிரி ஓட்டுவார், அவ்வளோ ஈஸியாக. அதை நான் அனுபவிச்சிருக்கேன். பிரதீப், வாங்க. அவர் ரோல் மாடல், மற்றவங்கள மாதிரி இருக்க மாட்டார். அவரை நம்ம பெருமைப்படுத்தணும் கண்டிப்பாக. என்னை வைரமுத்து வீட்டுக்கெலாம் அவர் தான் கூட்டிகிட்டு போனார் சென்னையில். நல்ல தம்பி.
குமார் மெஸ்ஸோட இளம் அதிபர். நான் சொன்னதை நிரூபிச்சிட்டார், பணிவான ஆள். ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். தேங்க்யூ. அவங்க அம்மா எல்லாம் வந்திருக்காங்க, எல்லாத்தையும் கூப்பிட முடியல என்னால், அதனால் வையாதீங்க, ஃப்ரீயாக பார்க்குறேன் இங்கேருந்து. ஜெயாக்கா மன்னிச்சுக்கோங்க. என்னோட ஓவிய ஆசிரியர் திரு மாணிக்கம் அவங்கெல்லாம் வந்திருக்காங்க, அவங்கள போன இதுலேயே நிறையா கௌரவிச்சிட்டேன், அதனால் ஐயா சார் கோச்சுக்கிடாதீங்க. ஆமாம் வணக்கம். ஓகே, வேறு யாரும் விட்டு போயிருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ரமேஷ் வந்திருக்காரு. ஃபைனலாக வந்து என்னை நடிகர் சிவகுமார்கிட்ட கொண்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்ச முக்கியமான நண்பர் இங்கே வந்து அமைதியாக உட்காந்துருக்கார், கார்த்தி வாங்க. இவர் நன்னீர் அப்படின்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதில் நிறைய சேவைகள் பண்ணிகிட்ருக்காரு. துண்டும் காலி ஆயிடுச்சு, கொஞ்சம் வாங்க. நான் ஒவ்வொருடையும் ஃபோன் பண்ணி பேசுகிறப்ப எனக்கு பொறுமையாக பதில் சொல்லி அதுக்குரிய வேலையெல்லாம் எனக்கு செஞ்சு கொடுத்த இந்த காலேஜோட டீன் சீனிவாசன் சார் வாங்க. இருக்கா, அவருக்காக ஒரு பச்சை துண்டு ரெடியாக இருக்குது. அவர் இந்த கல்லூரியோட டீன் சீனிவாசன், ரொம்ப தங்கமான சார். சார் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ரொம்ப பொறுமையாக இருந்ததுக்கு நன்றி சார். அருள்மிகு அன்னை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சார்பாக இந்த பொன்னாடியை போற்றுவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அவர் கொடுக்க வேண்டியெல்லாம் கொடுத்துட்டாரு நிறையா. ரொம்ப நன்றி உங்களோட வருகைக்கு. அடுத்த வருடம் இதே நாள் அடுத்த புத்தகத்தை வெளியிடுவேன்னு நினைக்கிறேன். அதுக்குரிய வேலையை ஏற்கனவே செஞ்சிட்ருக்கேன். அப்போயே நீங்கள் வந்து எனக்கு ஆதரவு தரணும். மதுரையை பற்றி வெளியிடுறதுக்கு நீங்கள் ஒரு உறுதுணையாக இருங்க. செல்வராஜ் இப்போ தான் பார்த்தேன். செல்வம் ரொம்ப நன்றி. சரி, மீண்டும் சந்திப்போம். மிக்க நன்றி. இப்போ ஒரு நாட்டுப்பண் நீங்கள்லாம் கொஞ்சம் जनगणमन अधिनायक जय हे भारत भाग्य विधाता। पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा। तव शुभ नामे जागे तव शुभ आशीष मांगे गाहे तव जय गाथा। जन गण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता। जय हे जय हे जय हे जय 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 हे। ரொம்ப சந்தோஷம் ஐயா. சந்திக்க ஒரு வாய்ப்பு நம்ம இதில் இருக்கக்கூடிய இல்லைங்க சிறந்த பெட்டு சூழல்
மிஸ் பண்ணுறது போட்டோம் இல்லையா?